ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th புக்கில் இருக்கிற ஐஎன்எம் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக ஒரு லெசன் பார்க்க போகிறது வந்து என்னென்னா 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபுல்லாக இனிமேல் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து இந்த ஐஎன்எம் சம்மந்தப்பட்ட லெசன்ஸ் வந்து பார்ப்போம். இதில் வந்து சில வந்து பழைய சிலபஸ் படினா யூனிட் 8, இப்போ புது சிலபஸ் படினா யூனிட் 6 வந்து இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்களா. அது தமிழ்நாடு வரலாறு மற்றும் மேம்பாடு தொடர்பான தகவல்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா. இந்த அதாவது தொடக்க கால விடுதலை போராட்டங்கள் தமிழ்நாட்டில் இருந்து என்ன நடந்தது, திரும்ப ஒவ்வொரு போராட்டங்களை பற்றி வந்து தமிழ்நாடு சார்பில் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லி வந்து 10th புக்லேயும் வந்து அது சம்மந்தமான சில லெசன்ஸ் வரும். அதையும் சேர்த்து தான் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்கேஸ் வந்து அது ரெண்டு யூனிட் 8 சம்மந்தமாக சரி யூனிட் 8 போது இப்போ இருக்க நியூஸ் சிலபஸ் பண்ணால் யூனிட் 6 சம்மந்தமாகவும் ஐஎன்எம் சம்மந்தமாகவும் ரெண்டு சம்மந்தமாக இருந்ததுன்னா நான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். சரி, யூனிட் 6 அண்ட் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். இல்லாட்ட வந்து அது வந்து ஐஎன்எம் சம்மந்தப்பட்ட போர்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த 10th புக் தான் வந்து இந்த ஐஎன்எம் சம்மந்தமான இதுக்கு வந்து ரொம்ப பேசிக்ஸ். சரியா? நல்ல பேசிக் சம்மந்தமான விஷயம் இதெல்லாம் டேட்டாஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை பார்த்து நீங்கள் ஒரு 11th 12th புக்கில் வந்து அது சம்மந்தமான லெசன்ஸை படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இதில் வந்து குரூப் 4 குரூப் 2லாம் படிச்சிங்கன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் இதில் வரும். குரூப் 1லேருந்துமே டேரக்ட் கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து முக்கியமாக இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமய சீர்திருத்தங்கள் வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? இந்த ராஜாராம் மோகன் ராய், விவேகானந்தர், திரும்ப அயோத்திதாச பண்டிதர், வள்ளலார், திரும்ப வேறு யாரை பற்றி சொல்லலாம், வேறு இந்த பார்சி மூமெண்ட்ஸு, திரும்ப அலிகார் மூமெண்ட், இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த லெசனை படிப்போம். ஆரிய சமாஜம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த லெசனை படிப்போம். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு, எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணணும்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனில் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுன்னு பார்ப்போம். ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் புதிய விழிப்புணர்வு, அதாவது 19ஆம் நூற்றாண்டு வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து புதிய விழிப்புணர்ச்சி சம்மந்தமான விஷயங்களை வந்து நிறைய உருவாக்கியதில் வந்து மேற்கிந்திய சிந்தனைகள் கிறிஸ்துவ மதத்தின் செல்வாக்கு. சரியா? அதாவது இந்த இந்திய மக்களுக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து ரொம்ப பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிற முக்கிய பங்கு யாருக்குன்னா, ஒன்று வந்து மேற்கத்திய சிந்தனைகள். அதாவது அவங்க வந்து நமக்கு கல்வி கொடுக்குறவங்க, அவங்களோட சுயநலத்துக்காண்டி தான் நமக்கு கல்வி கொடுத்தாங்க. ஆனால் வந்து அது வந்து இங்கே இருந்த நடுத்தர மக்களை வந்து சிந்திக்க வச்சது. சரி, அது வந்து ரொம்ப முக்கியமாக அந்த மேல்நாட்டு சிந்தனைகள். திரும்ப வந்து கிறிஸ்தவ மதத்தின் செல்வாக்கு. சரி, கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க மதத்தை பரப்பதுக்காண்டி வந்து நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க. அது மூலமாக அதில் நிறைய பேர் படித்தாங்க. ஸோ அதுலேருந்து நிறையா சீர்திருத்த சிந்தனைகளும் வெளியே வந்தது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். திரும்ப சமுதாயம் மற்றும் சமயத்துறைகளில் ஏற்பட்ட போட்டிகள், உடன்கட்டை ஏறுதல், அடிமை முறை, தீண்டாமை, குழந்தை திருமணம் போன்ற பழக்கங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. சரியா? அதாவது இந்த நடுத்தரமாக இருக்க மக்கள் வந்து கல்வி கற்றதுனால வந்து இந்த சமுதாயம் மற்றும் சமய துறைகளில் வந்து ஏற்பட்ட நிறைய மாறுதல்களுக்கு வந்து இது வந்து வழிவகை செஞ்சது. சரியா? குறிப்பாக வந்து உடன்கட்டை ஏறுதல், திரும்ப இந்த குழந்தை திருமணம், வேறு என்ன சொல்லலாம், விதவைகள் மறுமணம், திரும்ப அடிமை முறை, தீண்டாமை, இதெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து இங்கேருந்து தான் வந்து வேர்கள் தோன்றுச்சு. ஓகேவா? திரும்ப அது உருவ வழிபாடு, சடங்குகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றனுக்கு எதிர்ப்பு வந்து இங்கேருந்து தான் கிளம்பிச்சு. ஓகேவா? திரும்ப இந்தியா புத்துயிர் பெற்றதில் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், பிரம்மஞான சபை, அலிகார் இயக்கம் ஆகியவை முக்கிய பங்காற்றினாங்க. சரியா? இதை பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றே டீட்டெயிலாக படிப்போம். அப்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? என்னென்ன பண்ணாங்க. ஓகேவா? அப்புறம் பார்சிகள், திரும்ப சீக்கியர்கள் ஆகிய சமூகங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய முக்கிய ஆளுமைகள் பங்கு. ஓகேவா? அதாவது இந்த பார்சி கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். திரும்ப சீக்கியர்கள் அவங்களோட சமூகங்களில் வந்து முக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் வந்து இது முக்கிய ஆளுமைகளாக வந்து இவங்களாம் கற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? திரும்ப ஜோதிபா புலே வந்து சமூக இயக்கமும், கேரளா தமிழ்நாட்டில் தோன்றிய சீர்திருத்த இயக்கங்களும். சரியா? ஜோதிபா புலே அதாவது அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு டீச்சர். சரியா? அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி பாடுபட்டாங்க. அவங்களும் திரும்ப கேரளாவில் வந்து ஐயங்காளி, நாராயணகுரு அப்படிங்கிறவங்க போராடுவாங்க. திரும்ப தமிழ்நாட்டில் வந்து தோன்றிய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து முக்கிய பங்கு. தமிழ்நாட்டில் வந்து சீர்திருத்த ஆரம்ப காலத்தில் தோன்றிய முக்கிய ரீசன்ஸ் வந்து ஒன்று வந்து வள்ளலாறு, இன்னொன்று வந்து யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். ஓகே, இவங்க 2 பேர் வந்து முக்கியமான பங்காற்றினாங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த உள்ள போயிடலாம். இப்போ இந்த இதில் வந்து அறிமுகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, எழுத்தாளர்களை உருவாக்கும் நோக்கில் வந்து அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை வந்து உருவாக்கி. சரியா? எழுத்தாளர்களுக்கு அதாவது அவங்க சொல்கிறத வந்து டைப் பண்ணி கொடுக்க, அவங்க சொல்கிற ஏடுகள் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி வந்து அவங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட்டு, ரைட்டர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டாங்க. சரியா? யார் இங்கிலாந்து ஆட்களுக்கு அவங்களுக்கு அதுக்கு நியமிக்கிறதுக்காண்டி வந்து இப்போ வந்து இந்த இராணுவத்திலுமே வந்து பல வந்து அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக வந்து இந்தியர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே அவங்க கருதி வந்து என்னென்னா இந்த இது சொல்லிக் கொடுத்தாங்க, அது வந்து படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து பிற கிறிஸ்டின் மிஷினரிஸ் அவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் காலேஜஸ்லாம் ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களோட சுயநலத்துக்காண்டி வந்து பண்ணினாலும் கிறிஸ்டின் மிஷினரி ஏன் ஸ்கூல் காலேஜஸ்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க மெயினாக ஏற்படுத்துறாங்க. ஆனால் இது வந்து அவங்க சுயநலத்துக்கு பண்ணாலும் பிற்காலத்தில் வந்து இதே அவங்களுக்கு வந்து எதிரான விளைவாக வந்து மாறுறதுக்கு ஒரு ரீசன் ஆச்சு. ஓகேவா? அங்கே படித்தவங்க வந்து எல்லாரும் வந்து மேல்நாட்டு சிந்தனை கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டாங்க. சரியா? நிறைய நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டு வந்து
ஒருத்தங்களும் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி எதுக்கு இவங்க ஏன் நம்மளை அடிமைப்படுத்துறாங்க, ஏன்னா அந்த மேற்கத்திய கொள்கையிலே வந்து அவங்க யாருக்குமே அடிமைப்படுத்திடக்கூடாது, யாருமே அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. இவங்க வந்து யார் நாட்டும் போய் அடிமைப்படுத்தலாம், ஆனால் அவங்க வந்து அந்த மேற்கத்திய ஃபார்மேட் படி வந்து யாரும் வந்து யாருக்கிட்டே அடிமையாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க, ஓகேவா. அதனால வந்து இது வந்து அப்போ ஏன் நம்ம ஏன் அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கணும் வந்து இங்கே இருக்க மக்களை வந்து எல்லாரும் சிந்திக்க வச்சது, சரியா. இவ்வர்க்கம் மேற்கத்திய கருத்துக்களின் சிந்தனைகளின் தாக்கங்களுக்குள்ளான, சரியா. அந்த மேற்கத்திய சிந்தனைகள் தாக்கங்களுக்கு வந்து உள்ளாக்குன்னு, ஓகேவா. கல்லூரிப்பட்ட நடுத்தர வர்க்கம் எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களிலும் தலைமை ஏற்க தொடங்கி, சரியா. இவங்க வந்து எண்ணிக்கையில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இவங்க வந்து ஒவ்வொரு கூட்டம் போராட்டம் திரும்ப அவங்கள சொந்தமாக அரசியல் சிந்தனைகளை பேசுறது இப்படி வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இவங்களே தலைமை ஏற்றினாங்க. யாரும் இந்த நடுத்தர வர்க்கங்கள் படித்தவங்க, ஓகேவா. அதனால தான் படிங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஓகேவா. இருந்த போதிலும் இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்கவழக்கங்களையும் வந்து விமர்சனபூர்வமான ஆய்வுக்கு உட்படுத்த பெரிதும் தயங்கினர், சரியா. அவங்களோட இப்படி சில நல்ல விஷயங்களை பண்ணாலும் அவங்களோட கருத்துக்கள் திரும்ப அவங்களோட சமய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திரும்ப அவங்க பண்பாட்டை வழி வழியாக கொண்டு வர பண்பாடு திரும்ப இப்போ என்ன பேர் அவங்க வழி வழியாக ஃபாலோ பண்ணுற சமய முறைகள் இதெல்லாத்தையுமே வந்து அவங்க சீர்திருத்தத்துக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாங்க, சரி. அவங்களோட ஆசை தான், ஆனால் தயங்குறாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல அந்த சதி உடன்கட்டை ஏறுதல் திரும்ப குழந்தை திருமணம் விதவைகள் மறுமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க, சரியா. ஏன் இவங்க இப்படி நம்ம ஏதாவது சீர்திருத்தம் பண்ணி நம்ம மக்கள் நம்மளுக்கு எதிராக வந்து எதுவும் செஞ்சிருவாங்களோ, எதுவும் சொல்லிடுவாங்களோ, இல்லை நம்மளை எதுவும் போராட்டக்காரங்க தீவிரவாதி அந்த மாதிரி தீவிரவாதின்னா அந்த சென்ஸில் அவங்க நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிருவாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நினச்சி இவங்க வந்து பயப்படுறாங்க, ஓகேவா. அதனால் வந்து இவங்க வந்து அந்த கருத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து முரண்படுறாங்க, அதாவது அவங்களால போக முடியல, சரியா. அதற்கு பதிலாக அவர்கள் இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முடியும், சரியா. இப்படி பண்ணால் வந்து நம்மளை இப்படி நினச்சிருவாங்கன்னு நினச்சி அவங்க வந்து என்ன மேலை பண்பாடு அந்த மேல்நாட்டு பண்பாடுக்கும் நம்மளோட இந்திய பண்பாடுக்கும் உள்ள வேறுபாடை சுட்டிக்காட்டி இங்கே இப்படி இருக்காங்க அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை வந்து அவங்க அப்படியே லைட்டாக பிரெயின் வாஷ் பண்ணி வந்து அவங்கள வந்து இந்த ரொம்ப கேவலமான சமூக மூடநம்பிக்கையில் வந்து வெளியே வரதுக்காண்டி இவங்க வந்து ஒரு திட்டம் வந்து தீட்டி அதை வந்து நடத்த வந்து முயன்றாங்க, ஓகேவா. இருந்த போதிலும் அவருடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் உடன்கட்டை ஏறுதல் சதி பெண் சிசு கொலை குழந்தை திருமணம் போன்ற அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை கட்டுப்படுத்த வந்து உதவி, சரியா. இப்படியெல்லாம் அவங்க வந்து முயன்றாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்களுக்கு இப்படி இந்த முயன்றதுனாலே வந்து அவங்களுக்கு ஒரு பெரும் பலனும் கிடைஞ்சது. என்ன காரணம்னா இந்த சமூக கட்டுப்பாடு அவங்களோட சமூகத்துக்கான கட்டுப்பாடுகள் திரும்ப மூட நம்பிக்கை இந்த சதி உடன்கட்டை குழந்தை திருமணம் திரும்ப விடோரி மேரேஜ்னு சொல்லுவோம், அது வந்து விதவைகள் மறுமணம் இது எல்லாமே வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து ஒரு வழிவாகவே இது வந்து அமைஞ்சது, சரியா. இதெல்லாத்தையுமே ரத்து செஞ்சு வந்து ஆங்கில அரசை வந்து சட்டமேற்று வந்து வெளியிட்டாங்க, ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சமூகத்தை கட்டுப்படுத்தி உதவி, சரியா. அதுக்கடுத்து வந்து ரொம்ப இதுலேருந்து தான் அந்த லெசனோட முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும், சரியா. அதுக்கடுத்து வந்து 19ஆம் நூற்றாண்டு சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை வந்து இரண்டாக வகைப்படுத்தலாம், சரியா. இரண்டாக வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஒன்று வந்து என்னென்னா ஒன்று வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சீர்திருத்த இயக்கங்கள், சரியா. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்கள்ங்கிறது வந்து ஒரு வகை, சரியா. இன்னொரு வகை வந்து என்னென்னா சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள், சரியா. சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் வந்து மற்றொன்று வகை, ஓகேவா. இதுதான் ரெண்டு வகை, இது வந்து ஒரு வகை, இது வந்து ஒரு வகை, சரியா. இது வந்து ஃபஸ்ட்டு வகை என்னென்னா சீர்திருத்த இயக்கங்களில் வந்து எதெல்லாம் வரும்னா பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அலிகார் மூவ்மெண்ட், சரியா. இது மூணு வரும், சரியா. இது மூணு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா சீர்திருத்த இயக்கத்தை வந்து ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதை இந்த சீர்திருத்த விஷயங்கள் வந்து ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. இது வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்கிற மாதிரி பிபிஏன்னு வச்சுக்கோங்க, சரியா. பி ஃபார் பிரம்ம சமாஜ், பி ஃபார் பிரார்த்தனை சமாஜ், ஏ ஃபார் அலிகார் மூவ்மெண்ட், சரியா. ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுதான் இவ்வளோ அழுத்தம் சொல்லி கொடுத்துருக்கு, சரியா. ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்லாம் எதுன்னு சொல்லி வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இது ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மற்ற 3 ஆப்ஷன் வந்து இந்த பிபிஏ கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. பிபிஏன்னு நான் இந்த பிரம்ம சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் அலிகார் மூவ்மெண்ட் கொடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து ஆரிய சமாஜ்னு கொடுத்தாங்க. அப்போ வந்து ஆரிய சமாஜ் வந்து அது வந்து என்னது சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம், சரி. அது வந்து ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் ஆகி போயிடுச்சு, அதனால வந்து அது வந்து தப்பான விஷயம் அப்படி வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேவா. அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா நான் பேசியிருக்கேன். ரெஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட்னா பிபிஏ வச்சுக்கோங்க, ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து இது வந்து எப்படின்னா பிபிஏ படித்தவங்க வந்து ரெஃபார்மிஸ்ட்டில் வந்து ரொம்ப ஈடுபட்டாங்க அப்படின்னு ரெஃபார்ம்னா சீர்திருத்தத்தில் வந்து ரொம்ப ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், ஓகே. திரும்ப சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்னா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், ரிவைவல்னா ஒருத்தங்க ஒரு இதில் வந்து மாட்டாங்க அவங்க அதில் வந்து இது பண்ணி மீட்டெடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே. அதை வந்து எப்படின்னா அதில் வந்து எதில் வரும்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் மூவ்மெண்ட் இது வந்து ஏஆர்டின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஏஆர்டின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. இது வந்து எப்படின்னா இதில் வந்து என்னன்னா ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் மூவ்மெண்ட் இது மூணு வந்து என்ன இது வந்து என்னது ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், ஓகேவா. ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், ஓகேவா. சரி, இது வந்து இப்போ பார்த்தாச்சா பிபிஏனா ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட், ஏஆர்டினா ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட், ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து வந்து வேறு யாரெல்லாம் வந்து போராட்டாங்கன்னா ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக
கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. சில ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எதிராக வந்து மற்ற சமூகத்தினர் வந்து தீண்டாமையை வந்து விதைச்சாங்க. சரியா, அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து பேர் வந்து முன்னெடுத்தாங்க. அதில் வந்து முக்கியமான பூனேயில் வந்து ஜோதிபா பூலே வந்து மேற்கொண்டார். திரும்ப கேரளாவில் வந்து யாருன்னா நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் வந்து யாருன்னா ராமலிங்க அடிகள், சரி இவங்கெல்லாம் வந்து எல்லா மக்களும் ஒன்று போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டார். சரி, இது ராமலிங்க அடிகள்லாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சமரச வேத சங்கம், சத்தியஞான சபை இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உருவாக்குறாங்க. சரியா, மக்களுக்கு வந்து அறிவும் கொடுக்கணும், பசியாகட்டும், எல்லாத்தையும் பஞ்சத்துலேருந்து இப்படி வந்து ரொம்ப வந்து பாடுபட்டாங்க. ஓகேவா, இதோட வந்து ஒரு அறிமுகம் வந்து முடிஞ்சு. ஓகேவா, அடுத்து வந்து என்னென்னா இந்த இப்போ ஒவ்வொரு பகுதிகளிலும் என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள்லாம் தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட் வந்து வங்காளத்தை தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் வந்து என்னெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, வங்காளத்தை தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களில் என்னெல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்ன ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போனால் ராஜா ராம்மோகன் ராய் அவரோட பிரம்ம சமாஜம் அதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ராஜா ராம்மோகன் ராயும் அவரோட பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரியா, ராஜா ராம்மோகன் ராய் வந்து அவர் வாழ்ந்த காலம் இது ரொம்ப இம்பார்ட்டன். இது கூட இம்பார்ட்டன் நினச்சி இப்போ ரீசனாக அந்த குரூப் 1 கொஸ்டின் எடுத்து பாருங்கள். ராஜா ராம்மோகன் ராய்னு கொடுத்து அவரோட வாழ்ந்த காலம் என்னன்னு சொல்லி கேட்டோம். இதனால 4 தலைவர்களை கொடுத்து அவங்க வாழ்ந்த காலம் இந்த டேட்டா அப்படியே கொடுத்து கேட்டோம். ஓகேவா, அதனால் எதையுமே மிஸ் பண்ணுங்க, லைன்லைனா படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். 1772 1833 வரைக்கும். இதெல்லாம் இந்த புக்கு ஆர்டர் எக்ஸாக்ட் டேட்டா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு படிக்க மாட்டாங்க. இந்த தலைவரை நம்ம பார்க்கும்போது அந்த ஆர்டர் வச்சுக்கிட்டா கூட ஓரளவு வந்து நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி இல்லாட்டா உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்கை போட்டு வந்து கொண்டு வந்து வச்சிடலாம். ஓகேவா, இதுக்கு அடுத்து இவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு பண்ணி கூட நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, 1772 1833 வரைக்கும் வந்து ராஜா ராம்மோகன் ராய் வந்து வாழ்ந்த காலம். ஓகேவா, இவர் வந்து மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகள் ஒரு சரியா ரொம்ப ஆதி காலத்தில் தொடக்க கால சீர்திருத்தவாதிகள்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து முதல் ஆள்னா யாருன்னா அது ராஜா ராம்மோகன் ராய் தான். சரியா, அவர் வந்து வாழ்ந்த காலம் 1772 to 1833. சரியா, இதெல்லாம் திரும்ப திரும்ப படித்தா தான் நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ அதனால் திரும்ப திரும்ப பார்த்து வச்சுக்கோங்க. தொடக்கால சீர்திருத்தவாதிகள் இவர் வருது. சரியா, தனது தாய்மொழியான வங்க மொழியில் புலமை பெற்றிருந்ததோடு சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். சரி, தாய்மொழியான வங்காளத்தை தவிர எல்லாம் புலமை பெற்றிருந்தாங்கன்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். சரியா, ராஜா ராம்மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் வைத்தார். சரியா, இவர் வந்து பொருளற்ற சமய சடங்கு. சரியா, இப்போ ஒரு சமய சடங்கு செஞ்சோம்னா அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான விளக்கமும் கொடுக்க தெரியும். சரியா, சும்மா இவங்க ஒருத்தர் செஞ்சாமல் இன்னொருத்தர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவதை வந்து இவர் வந்து ரொம்ப எதிர்த்தார். சரியா, திரும்ப வைக்கிறது வந்து கேடுகளை விளைவிக்கும் சமய மரபுகளையும் எதிர்த்தார். சில வந்து இப்போ விஷயங்கள் வந்து வழியாக நாங்கள் இப்படி மரபாக தான் பண்ணிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் வந்து எதிர்த்தார். ஓகேவா, இருந்த போதிலும் அவர் கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து அவர் பாதுகாக்க விரும்பினார். சரியா, அவர் இப்படியெல்லாம் வந்து சமூக சீர்திருத்தத்தில் ஈடுபட்டாலும் கடந்த காலத்துக்கான தொடர்பை வந்து அவர் பாதுகாக்க, அதாவது கரெக்டான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த தேவையில்லாத விஷயங்களை ஃபாலோ பண்ணி வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் முன்னெடுத்தார். ஓகே, தன்னுடைய சமய தத்துவ சமூக பார்வையில் அவர் ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களை தாக்கத்தை பெற்றிருந்தார். சரி, அவர் வந்து என்ன ஒரு கடவுள் கோட்பாடை வந்து கொண்டு வர. சரியா, அது உலகத்தில் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வர. சரியா, இன்னொன்று வந்து உருவ வழிபாடு எடுத்தார். உருவத்தை வச்சு வழிபாடாதீங்க, ஒரு வெட்ட வெளியே வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகேவா, அவர் ஒரு கோயிலை கூட கட்டியிருப்பார் வெட்ட வெளியே, அது வந்து பின்னாடி கீழே கொடுத்துருப்பாங்க. திரும்ப பெற்றிருந்தார். உபநிடங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டை அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை உபதேசமாக கூறினார். சரியா, அதாவது உபதிடங்கள்னால் இந்த ஹிந்து சம்மந்தப்பட்ட மறைநூல்களிலிருந்து அவர் வந்து என்னென்னா விளக்கங்களை வந்து கொடுக்காரு. சரியா, அப்படி வந்து அவர் கொடுக்கும்போது வந்து மறைநூல்களில் வந்து என்னென்னா ஒரு கடவுள் கோட்பாடை அல்லது ஒரு கடவுளை வணங்குவதை உபசேதத்தில் கூறினார். சரியா, உபசேத மறைநூல்களே எப்படி சொல்லுதுன்னா ஒரு கடவுள் வழிபாடை பண்ணுங்க, அதாவது ஒரு கடவுளை வந்து வணங்குங்க அப்படிங்கிற மாதிரி மறைநூல்களே சொல்லுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நிறைய நூல்கள் ஆராய்ந்து அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்தார். ஓகேவா, திரும்ப எடுத்து வந்து சமூகத்தில் நிலவி வரும் உடன்கட்டை ஏறுதல் வந்து சதி, குழந்தை திருமணம், பலதாரமானம் போன்ற மரபு சார்ந்த சமய கொடுமைகள் குறித்து பெரிதும் கவலை கொண்டவர் சீர்கேடுகளை வெளியிட்டார். சரியா, சிற்றேடுகளை வெளியிட்டார். சரியா, சிற்றேடுகளை வந்து வெளியிட்டார். சரியா, இந்த சமூகத்தில் நிலவியோடு வந்து உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதாரமானம்னா நிறைய பொண்ணுங்களை வந்து ஒரே ஒரு ஆம்பளை நிறைய பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணுறது போன்ற மரபு சார்ந்த சமய கொடுமைகளை வந்து அவர் வந்து குறித்து பெரிதும் கவலை கொண்டார். சரியா, ரொம்ப கவலைப்பட்டார். அது குறித்து வந்து சிற்றேடுகளையும் வந்து வெளியிட்டார். ஓகேவா, மேலும் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் ஏற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். சரியா, அவருக்கு எதிராக வந்து நீங்கள் சட்டம் ஏற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அங்கே சமூக கொடுமைகள்லாம் இந்தியாவில் நடக்கு, அதனால் வந்து அதுக்கு சட்டங்கள் வந்து நீங்கள் ஏற்றி வந்து அந்த பெண்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார். சரியா, விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்தார். சரியா, விதவை பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்ள உரிமை உள்ளவர்கள் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைத்தார். ஓகே, பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட வேண்டுமென்ற பலதார மனத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஓகே, மக்களை பகுத்தறிவோடும்
பதிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வந்து வேண்டுகோள் விடுத்தார். சரியா? மக்களை வந்து பகுத்தறிவோடும் பதிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வந்து என்னதுன்னா வேண்டுகோள் விடுத்தார். ஓகேவா? 1829 தான் ரொம்ப முக்கியமான ட்ரெண்ட். பத்தினாலே கேட்டாலே இந்த கொஷின் தான் ரொம்ப முக்கியம். சரியா? 1829 வந்து தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிக். சரியா? இதில் இந்த ஒரு 5-6 லைன் வரும். அந்த லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 1829 ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான டேட்டு. தலைமை ஆளுநர் ஆகும்போது யாருன்னா வில்லியம் பெண்டிக். சரியா? இவங்க 2 பேர் வில்லியம் பெண்டிக்கும் ராஜாராம் மோகன் ராய் உறுதுணையோட வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிக்க சட்டம் இயற்றினார். சரியா? சட்டம் இயற்றினார். அது ராஜாராம் பங்கு வந்து முக்கியமாக பங்கு வகித்தார். சரி, நான் முதலே சொல்லிட்டேன். அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து இந்த சதி உடன்கட்டை ஏறுதலில் வந்து ஒழிப்பு சட்டம் இருக்கா, அது கொண்டு வரதுக்கு வந்து முக்கிய பங்காற்றி வந்து யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். அதை கொண்டு வந்து யாருன்னா வில்லியம் பெண்டிக். அவர் தான் தலைமையான எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1829. ஓகேவா? 1829 இந்த டேட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? திரும்ப ஆகிறது வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்தார். சரியா? ராஜாராம் மோகன் ராய் வந்து பெண்ணடிமைத்தனத்தை வந்து ரொம்ப ரொம்ப கண்டனம் செஞ்சார். சரியா? ஆண்கள் பெண்களை கீழானவர்கள் நடத்தும் அன்றைய கால நடைமுறையை எதிர்த்தார். சரியா? ஆண்கள் வந்து பெண்கள் வந்து கீழானவர்களாக நடத்துனாங்க. சரியா? அந்த காலத்தில் அதை வந்து அவர் வந்து அன்றைய காலத்திலே வந்து நடைமுறை வந்து எதிர்த்தார். ஓகேவா? பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை வலுவாக முன்வைத்தார். பெண்களுக்கு கல்வி வழங்கப்படும் என்கிற கருத்தை வந்து அவளை வந்து முன்வைத்தார். ஓகேவா? பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார். சரி, பள்ளிகளிலும் கல்லூரிகளையும் வந்து ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலையும் மேலைநாட்டு அறிவியல்னா அவங்களோட சயின்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதை வந்து அறிமுகப்படுத்துறதையுமே வந்து இவர் வந்து ரொம்ப முழுமையாக வந்து ஆதரிச்சார். சரியா? இவரை பற்றி நம்ம அடுத்த ஒரு முக்கியமான டேட் என்னன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 வந்து பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுவார். சரியா? ஆகஸ்ட் 20 நாள் வந்து கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவனம். சரியா? இந்த அதாவது எப்படின்னா பிரம்ம சமாஜம் வந்து இதுதான் நிறுவப்படும். சரி, இதில் வந்து கொஞ்சம் எரராக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் எப்படின்னா ஆகஸ்ட் 20 1828 வந்து நிறுவார். சரி, இதுதான் கரெக்ட். ஓகே, அந்த கோயில் வந்து இந்த டேட்டோட சம்மந்தம் கிடையாது. சரி, அது வந்து இங்கிலீஷ் புக்கில் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கிலீஷ் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை வாசிக்க பாருங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்டட் பிரம்ம சமாஜ் ஆன் 20th ஆகஸ்ட் 1828. சரி, இங்கே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கணும், அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால் வந்து இங்கே ஒரு எரர் ஆகி போச்சு. கோவில் வந்து அவர் தனியாக தான் கட்டினார். சரியா? கோவில் கட்டின டேட் இது கிடையாது, பிரம்ம சமாஜ டேட் தான் வந்து. இது வந்து தமிழ் மீடியம் புக்கு யார் வச்சுருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. சரியா? ராஜாராம் மோகன் ராய் வந்து 1828 20ஆம் நாள் ஆகஸ்ட் 20ஆம் நாள். சரியா? இது வந்து இந்த இது பிரம்ம சமாஜத்தை உருவாக்கின தேதி தான். ஓகேவா? திரும்ப கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலையும் நிறுவனம். சரியா? கல்கத்தாவில் வந்து ஒரு கோயிலையும் கட்டினாது. அக்கோவிலில் வந்து திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. சரி, அந்த கோயில் வந்து உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே வந்து வழிபாடு சொன்னார். ஓகே, இங்கே எந்த மதத்தையும் ஏளனமாகவோ அவமானவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடலாகாது என எப்படி வச்சேன்னா எழுதி வச்சிருப்பார். ஓகே, ஏன்னா எழுதி வைத்தார். ஓகே, அங்கே வந்து எந்த மதத்தையும் குறிப்பிடக்கூடாது, எந்த மதத்தையும் ஏளனப்படுத்தி பேசக்கூடாது, அங்கே வந்து வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வெட்ட வெளியே வழிபட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருந்தார். ஓகே, பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்று. சரியா? பிரம்ம சமாஜம் வந்து உருவ வழிபாட்டை தடுக்கவும் செஞ்சிச்சு, திரும்ப சமய சம்பிரதாயங்களையும் சடங்குகளையுமே வந்து ஏற்றது. ஓகே, இருந்த போதிலும் தொடக்க முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள் கல்வியறிவு பெற்ற பங்காளிகள் என்ற அளவில் மட்டுமே செயல்பட்டு. சரியா? இது வந்து எப்படின்னா அவர் வந்து சொல்கிறார், இவ்வளோ கருத்துக்கள் சொன்னாலுமே வச்சுக்கிட்டாலுமே மக்கள் வந்து அதை கேட்க வந்து யாரும் வந்து முன் வர மாட்டாங்க. சரி, இது வந்து படித்தவங்க மேலைநாட்டு அறிவியலை பெற்றவங்க இவங்க மட்டும்தான் அந்த அதை ஏற்றுக்கிட்டாங்களே தவிர இந்த அடித்தர மக்கள் படிக்காதவங்க இவங்கெல்லாம் வந்து அடித்தர மக்கள் மீன்ஸ் வந்து சொல்ல இந்த நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஏற்றுக்கிட. அடுத்து பார்த்தோம்னா சமூகத்தின் கீழ்த்தட்டு மக்களை தன்பால் ஈர்ப்பதில் சமாஜம் தோல்வியடைந்தாலும் நவீன வங்காள பண்பாட்டு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான அதனுடைய தாக்கம் மிகவும் போற்றுதல் புரியதாகும். சரியா? அதாவது இந்த மக்கள் வந்து சமூகத்தில் வந்து கீழ்த்தட்டு மக்கள், அதாவது கீழ்த்தட்டு மக்கள்னால் எப்படி சொல்ல ரொம்ப இந்த கல்வி அறிவு இல்லாதவங்க, அது வந்து பத்திரிகை அறிவு இல்லாதவங்க, இந்த மாதிரி மக்களை வந்து சென்று சேர வந்து முடியாட்டலும் இந்த நடுத்தர மக்கள், அதாவது இந்த கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மக்களில் வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அதாவது ஒரு தொடக்க காலம் நல்ல ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக வந்து இந்த பிரம்ம சமாஜம் வந்து செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திரும்ப அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். சரியா? இவரை பற்றி சொன்னோம்னா இவருக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொன்னோம்னா இவர் வந்து யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்லோ அவரோட அப்பா தான் இந்த தேவேந்திரநாத் தாகூர். சரியா? மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். இவர் எப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் 1833 இயற்கை எய்திய பின்னர் அவர் விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் வந்து தொடர்ந்தார். சரி, இவரோட வாழ்ந்த காலம் என்னன்னா 1817 1905 வரைக்கும். சரி, 1905 வரைக்கும் 1817 1905 வரைக்கும் வந்து இவரோட காலம். சரியா? அதாவது இவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து 1833 வந்து இறந்துருவார். அதுக்கடுத்து வந்து அவர் பரப்ப நினைத்த அந்த சமூக பணிகள் திரும்ப
வேறு என்ன சொல்லலாம், அவர் விட்டு சென்ற பணிகள் இது எல்லாத்தையுமே வந்து மேற்கொண்டது வந்து யாருன்னா இந்த ரவீந்திரநாத் தாகூரோட அப்பா வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான். சரியா, இவரோட வாழ்ந்த காலம் என்னன்னா 1817 1905 வரை. சரியா, அவர் நம்பிக்கை பற்றிய 4 கொள்கைகளை முன்வைத்தார். சரி, இந்த தேவேந்திரநாத் தாகூர் இருக்காரோ, இவர் வந்து என்னன்னா நம்பிக்கை பற்றி ஒரு 4 கொள்கைகள் வந்து முன்வச்சு வந்து இவர் வந்து இந்த சமாஜத்தை வந்து கொண்டு போனார். ஓகேவா, அது என்னெல்லாம் பார்த்தோம்னா, தொடக்கத்தில் எதுவுமே இல்லை. சரியா, தொடக்கத்தில் வந்து அதாவது பூமி தொடங்க வந்து எதுவுமே இல்லை. சரியா, அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். சரியா, இவரோட கொள்கையை பார்த்தீங்கன்னா உலக தொடக்கத்தில் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டும், ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தார், அவர் தான் அந்த உலகத்தை வந்து படைச்சார் அப்படிங்கிறது வந்து இவரோட முதல் கொள்கை. சரியா, முதல் கொள்கையில் முதல் கருத்துங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, திரும்ப அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானி, அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நட்பண்பின் சக்தியின் கடவுளாவார். சரியா, அவர் ஒரு ஆள் தான் வந்து உண்மையின் கடவுளாம், எல்லையற்ற ஞானத்தின் கடவுளாம், நட்பண்பின் சக்தியின் கடவுள். சொல்ல நட்பண்பின் கடவுளாம், சக்தியின் கடவுளாம். ஓகேவா, அந்த மாதிரி அவர் தான் செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அவரே வந்து நிலையானவர். சரியா, அவர் தான் எப்பவுமே நிலையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கும் நிறைந்திருப்பார். சரியா, எங்கேயும் நிறைந்திருக்கான்னு சொல்கிறார். சரியா, அவருக்கு இணையானவர் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சரியா, திரும்ப தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குவதையுமே சார்ந்துள்ளது. சரியா, அந்த ஒரே ஒரு கடவுள் இருக்கான்னு சொன்னார்ல, அவரை மட்டும்தான் நம்மளோட உயிர் வந்து இந்த ஒரு பிறவியில் வந்து இப்பிறவிலும் அடுத்த ஒரு பிறவியில் இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை வணங்குவதிலும் நம்புவதிலும் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, திரும்ப அவை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயலாற்றுவதிலும் அடங்கியுள்ளது. சரி, அவர் நம்புவது என்பதுன்னா நம்ம வந்து அவரை நம்ம நம்புகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி செயல்படுத்தணும்னா, எப்படி தெரிவிக்கணும்னா, அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை வந்து செயல்படுத்துவதிலும் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் சொல்கிறாருன்னா தேவேந்திரநாத் தாகூர் சொல்கிறார். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென். சரியா, கேசவ் சந்திர சென்னா இவர் வந்து என்ன, இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி வைப்பார். அது என்னன்னு சொல்லி நம்ம கீழே பார்ப்போம், உங்களுக்கு புரியும். ஓகே, கேசவ் சந்திர சென்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தவாதியாளர். சரியா, இவர் வந்து ஒரு மிதவாத சீர்திருத்தவாதினா இவர் வந்து அதாவது கொஞ்சம் வயலன்ஸான போராட்டங்கள், திரும்ப கொஞ்சம் அதாவது ரொம்ப சவுண்டாக கொடுத்து மக்களுக்கு வந்து நல்ல உணர்ச்சி பொங்க பேசி அப்படியெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுற ஆள் கிடையாது. இவர் வந்து ஒரு மிதவாதி. சரியா, இதை அப்படி பண்ணுங்களேன், அதை இப்படி பண்ணுங்களேன், இதை அப்படி பண்ணாதீங்க, அதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாந்தமாக சொல்கிற ஒரு ஆள். ஓகே, மிதவாதியாக தேவேந்திரநாத் தாகூர். ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளைஞர்கள் விரைவான மாற்றங்களை விரும்பின. சரியா, இவர் வந்து இப்படி பொறுமையாக வந்து கையாண்டு கொண்டு போகலாம்னு நினச்சாலும் இந்த சமாஜத்தில் மற்ற இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து சீக்கிரமாக நம்ம வந்து இந்தியாவை சீர்திருத்தணும், இங்கே இருக்க மக்களை வந்து மூடநம்பிக்கை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி வந்து ரொம்ப வேகமாக இருந்தாங்க. சரியா, அவர்களுள் மிக முக்கியமானவரான கேசவ் சந்திர சென். சரி, அவர்களில் முக்கியமானவங்க யாருன்னா கேசவ் சந்திர சென். இவரோட வாழ்ந்த காலம்னா 1838 முதல் 1884 வரை. சரியா, இதை வந்து இவரோட வாழ்ந்த காலம். சரியா, இவர் வந்து எப்படின்னா 1857 வந்து சமாஜத்தில் வந்து ஏறியார். சரி, இந்த பிரம்ம சபையில் வந்து இணைகிறார். ஓகே, 1867 வந்து பிரம்ம சமாஜத்தின் உட்பிரிவினரிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் சமாஜத்திலிருந்து விலகினார். சரியா, விலகி புதிய அமைப்பு ஒன்றை வந்து நிறுவிடுவார். சரியா, அது எப்படின்னா 1857 வந்து இவர் வந்து சமாஜத்தில் சேர்றார். சரியா, 1866 வந்து பிரம்ம சமாஜத்தில் வந்து ஒரு சின்ன பிளவு ஏற்படுது. அதாவது உள்கட்சி விவகாரம்னு சொல்கிறோம்ல நம்ம இப்போ, அதனால வந்து அந்த சமாஜத்துக்குள்ளே வந்து சில பிளவுகள் வந்து ஏற்படுது. அப்போது வந்து சமாஜத்திலேருந்து 1867 வந்து பிரம்ம சமாஜ பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் வந்து அப்போ வந்து அங்கே பிரம்ம சமாஜம் வந்து வெளியே வந்து புதிய அமைப்பு ஒன்று தொடங்குறாரு. சரியா, அதுதான் வந்து என்னென்னா இந்திய பிரம்ம சமாஜம். சரியா, அப்போ இந்திய பிரம்ம சமாஜத்தை தொடங்கி வச்சது யார்? கேசவ் சந்திர சென். சரியா, இந்திய பிரம்ம சமாஜத்தை தொடங்கி வச்சது கேசவ் சந்திர சென். பிரம்ம சமாஜத்தை தொடங்கி வச்சது ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா, ரோகிநாத். இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு அதிபிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்ட. சரியா, அப்போ தேவேந்திரநாத் தாகூர் என்ன சமாஜத்தை தொடங்கி வச்சார்? அதிபிரம்ம சமாஜ். சரியா, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜ், தேவேந்திரநாத் தாகூர் வந்து அதிபிரம்ம சமாஜ், கேசவ் சந்திர சென் வந்து இந்திய பிரம்ம சமாஜ். சரியா, இந்திய பிரம்ம சமாஜ். ஓகே, 3 பேருக்குமே பிரம்ம சமாஜம் வரும். ஆனால் வந்து இந்திய பிரம்ம சமாஜம்னா அது வந்து கேசவ் சந்திர சென், அதி பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூர். சரியா, திரும்ப அதுக்கு குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்ய இருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை வைத்து இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாரதனா சமாஜ் அப்படின்னு நம்ம பேர் தொடங்கினாங்க. சரியா, அதுவும் நம்ம பிரம்ம சமாஜம் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்தே பார்த்தோம். சரியா, அதில் வந்து என்னென்னா முக்கிய பண்பு வந்து என்னென்னா முக்கிய கொள்கை வந்து என்னென்னா குழந்தை திருமணத்தை வந்து ஒழிக்கிறது. சரியா, ஆனால் இந்த கேசவ் சந்திர சென் வந்து என்ன செய்வார்னா அவரோட 14 வயசு மகளே வந்து ஒரு இந்திய இளவரசருக்கு வந்து கட்டி கொடுத்துருவார். சரியா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். அதனால் வந்து அவங்க கட்சியில் இருந்த மற்ற சிலருக்கு வந்து அது வந்து பிடிக்கல. சரியா, அதனால் அவங்க என்னஞ்சாங்கன்னா அந்த இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து விலகி அந்த சமாஜத்தினவங்களை சேர்ந்து புதுசாக வந்து சாதாரண சமாஜ், அதாவது இங்கிலீஷில் பார்த்தோம்னா சரதன் சமாஜ்னு இருக்கும். சரியா,
சரதன் சமாஜ் அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்தாங்க. ஓகேவா. இதன் மூலமாக வந்து என்னதுன்னா இந்த இந்திய பிரம்ம சமாஜத்தை வந்து அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. சரதன் சமாஜம் வந்து ஒரு கூட்டம். அப்போ கேசவ் சந்திரசன் ஆதரவாளர்களால் தொடங்கப்பட்டது என்னென்னா சரதன் சமாஜம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கிட்டாங்க. ஓகேவா. திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரியா. அடுத்து ஒரு பார்க்கலாம். வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி யாருன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரியா. இவரோட வாழ்ந்த காலம் வந்து 1820 1891 வரைக்கும். சரியா. அந்த வாழ்ந்த காலத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் கொஸ்டின் கேட்காங்க. சரியா. அவர் ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேல்நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வந்து வித்யாசாகர் இந்திய மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். சரியா. அதாவது இந்த ராஜாராம் மோகன் ராய் மற்றவங்களாம் வந்து என்னென்னா மேல்நாட்டு நூல்களை படித்தா தான் நம்ம இந்தியாவில் இருக்க மூடநம்பிக்கைகள் எல்லாம் வந்து அது என்னது மறைஞ்சு போகும் அப்படின்னு நினச்சாங்க. சரியா. ஆனால் இவர் வந்து இந்த கேசவ் சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மட்டும் என்ன சொல்லுவார்னா நம்ம ஏன் அவங்க நாட்டு நூல்கள்லாம் போய் படிக்கணும், நம்ம நாட்டு நூல்களிலே வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்தத்திற்கான நடவடிக்கைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதிலே வந்து நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவே முற்போக்கானவை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாதிட்டார். சரியா. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்து சான்றுகளை முன்வைத்தார். சரியா. அதாவது இந்த விதவைகளை எரிக்கிற சதி பழக்கங்களையும் திரும்ப விதவை மறுமணங்கள் செய்கிறத வந்து தடை பண்ணுறதையும் எந்த ஒரு மறைநூல்கள்லையுமே சொல்லலை. அவங்க எல்லாருமே அதெல்லாம் தப்புன்னு அவங்களுமே சொல்லுதாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மறைநூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எடுத்துக்காட்டை வந்து இவர் வந்து எடுத்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணுறார். சரியா. அவர் தனது கருத்துக்களை ஆதரவான வாதங்களை கொண்ட சிறு நூல்களாக வெளியிட்டார். சரி. அவரோட கருத்துக்களை வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரோ அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிறு நூலாக்கி வந்து அதையும் வெளியிடுறார். சரியா. அவர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாவார். சரி. இவர் தான் வந்து இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி. சரி. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எக்ஸாம் பாயிண்ட் கூட இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. யார் வந்து நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குனு போய் ராஜாராம் மோகன் ராய் டிக் பண்ணக்கூடாது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர். அவர் பெண்களுக்கு பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். சில பெண்கள் வந்து கல்வி கற்கிறதுல வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாரு. திரும்ப பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். சரியா. இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளை சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். சரியா. இந்து சமூகத்தில் வந்து குழந்தை பருவத்திலே விதவைகளான சிறுமிகளை வந்து வாழ்வையில் வந்து முன்னிலைப்படுத்தினார். அதாவது சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்தவொடனே வந்து அந்த குழந்தைகள் ஆனால் வந்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க. அவங்கள வந்து மேம்படுத்த. சரி. அவங்க எல்லாத்தையுமே எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லிக் கொடுத்து திரும்ப அவங்களுக்கு உணவு கொடுத்து வந்து அவங்க வந்து முன்னேறணும் அவங்க சமூகத்தில் அப்படின்னு சொல்லி வந்து பணியாற்றுவார். ஓகே. பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவே 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் பாயிண்டில் 2 நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியாளர் வந்து யாருன்னா அது வந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். திரும்ப 1857 வந்து அதாவது விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்படுறதுக்கு முக்கியமான ரீசனும் இவர் தான். ஓகேவா. இவரை பற்றி வந்து வேற ஒன்று சொன்னோம்னா அதாவது நம்மளோட இந்து மறைநூல்களே வந்து முற்போக்கானவை வந்து மேலைநாட்டு நூல்களெல்லாம் நம்ம வந்து பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து இவர் வந்து பதிவு பண்ணார். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து இந்த சட்டத்தினால வந்து எப்படின்னா இவர் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் ஈகடுத்து வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா 1860 முதன் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. சரியா. 1860 வந்து முதல் முறையாக வந்து திருமண வயது சட்டம்னு ஒன்று இயற்றப்பட்டது. சரியா. அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை சாரும். சரியா. இந்த விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது போல இந்த 1860 வந்து முதல் முறையாக வந்து திருமண வயது சட்டம், அதாவது அந்த பெண்களை வந்து வயதை வந்து உயர்த்துறதுக்காண்டி வந்து திருமண வயது சட்டம்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. சரியா. அதுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து அதாவது திருமண வயதை வந்து உயர்த்ததுக்காண்டி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து முக்கிய பங்கு இவர் தான் ஆற்றிருக்காரு. சிவச்சந்திர வித்யாசாகர் தான் ஆற்றிருக்காரு. திருமணத்திற்கு வயது 10 என்ற நிர்ணயம் செய்யப்பட்டது. சரியா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ கீழ்த்தரமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்படின்னா 8-7 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமணத்திற்கான வயது 10 என்ற நிர்ணயம் செய்யப்பட்டது. சரி. 10 வயசு தான் திருமணத்துக்கான வயது அப்படின்னு சொல்லி நியமிக்கப்பட்டது. அது 1895 வந்து 12ஆகவும் 1925 வந்து 13ஆகவும் வந்து உயர்த்தப்பட்டது. 1991 வந்து அதை வந்து 12ஆக கூட்டினாங்க. திரும்ப 1925 வந்து 13ஆகவும் உயர்த்தப்பட்டது. சரியா. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டுமே இருந்தது. சரியா. அந்த இப்படி வந்து சட்டம் போட்டிருந்தாலுமே அதை வந்து யாருமே வந்து செயல்படுத்தலை. சரியா. அதை வந்து அப்படியே காகிதத்திலே வச்சிட்டாங்க. ஓகேவா. இதை வந்து இப்படி தூரம் கொடுங்க மட்டுமே இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞரும் ஒரு சில படித்த மாணவருமே அதை பின்பற்றி அறிவு பெற்றனர். சரியா. அது காகிதத்தில் இருந்ததுன்னா எப்படின்னா இப்படி சட்டம் இயற்றிருக்காங்க. இது வந்து எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, அது வந்து காகிதத்தில் இருந்திருக்கு. காகிதத்தில் இருக்குன்னா
என்ன மீனிங்கில் சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா, இப்படி சட்டை ஏற்றிட்டாங்க. ஆனால் வந்து அதை யாருமே கேட்கல. அவங்க இஷ்டத்துக்கு திரும்பவும் பழையபடி வந்து 10, 9 வயசு 7 வயசுல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் வந்து இப்படி ஏதோ ஒரு ஒரு முன்னுரிமை ஒரு ஒரு ரொம்ப அடித்தளத்துலேருந்து கொஞ்சம் வந்து முன்னேறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்னா இந்த ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் தான். ஒரு சில படித்த மனிதர்களும் அதனை பற்றிய அறிவு பெற்றிருந்தவர்கள் ஆசிரியர் வழக்கறிஞர்கள், திரும்ப நீதிபதிகள், திரும்ப ஒரு சில படித்த மாணவர்களை வந்து இதை பற்றி அறிவு இருந்து அந்த குழந்தைகளை வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான டேட்டாஸ். திரும்ப அடுத்து இந்து புத்தெழுச்சி இயக்கம். சரி, அடுத்து இப்போ வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்லாம் பார்த்துட்டோம். ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்டில் 2 பார்த்துருக்கோம். இது அது என்னது பிரம்ம சமாஜ், திரும்ப அதுக்கு வந்து வேறு என்ன பார்த்தோம்? பிரம்ம சமாஜ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வேறு எதுவும் பார்க்கலாம். ஓகேவா? பிரம்ம சமாஜ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுக்கு கீழே தான் வந்து வேறு அமைப்புகள்லாம் வரும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து என்னென்னா இந்து புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியும் மற்றும் ஆரிய சமாஜம். சரி, இது வந்து 1825 வந்துச்சு. இது ஒரு முக்கியமான அமைப்பு. சரி, இவரை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். சுவாமி தயானந்த சரஸ்வதியும் மற்றும் ஆரிய சமாஜமும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஓகேவா? இவர் வந்துன்னா பஞ்சாபில் ஆரிய சமாஜமும் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. சரி, அது வந்து பஞ்சாபில் வந்து ஆரிய சமாஜம் வந்து சீர்திருத்த இயக்கங்களுக்கு வந்து தலைமையேற்றது. ஓகேவா? இது 1875 வந்து நிறுவப்பட்டது. சரி, அது வந்து 1875 வந்து நிறுவப்பட்டது. சரியா? இவ் அமைப்பை நிறுவியவர் வந்து யாருன்னா மேலை கங்கை சமவெளி. இந்த அமைப்பை நிறுவியவர் யாருன்னா மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரி, மேலை கங்கை சமவெளியில் வந்து அங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி மக்களை சீர்திருத்தத்துக்கான அலைஞ்சு தெரிஞ்ச வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தான். அவரோட வாழ்ந்த காலம்னா 1824 முதல் 1883 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலம். சரி, அந்த டைமில் வந்து இது நிறுவப்பட்டது. 1875 வந்து நிறுவிட்டாங்க. இவர் நிறுவனம் 8 வருஷத்தில் இறந்துட்டார். ஓகேவா? சுவாமி தயானந்தர் பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். சரியா? அவர் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்தாங்க. இது பண்ணவர் பஞ்சாபில் எதனது கங்கை சமவெளியில் அங்கங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாலும் திரும்ப அடுத்து வந்து அவர் வந்து எங்கன்னா பஞ்சாபில் போய் தங்க போயிட்டார். ஓகே? அவருடைய நூலான சத்யாதார்த்த பிரகாஷ். சரி, அவரோட நூல் பேர் வந்து என்னென்னா சத்யாதார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து என்ன சொல்லுதுன்னா அவருடைய சத்யாதார்த்த பிரகாஷ் பெரும்பாலானோடு படிக்கப்பட்டது. நிறைய பேர் அதை வாங்கி படித்தாங்க. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாட்டு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுதலும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். சரியா? இவர் அது எனக்கு இவர் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் மாதிரி வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் தீட்டணும், திரும்ப குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னன்னா மறைநூல்களில் சொல்லப்படலை, அதை வந்து ஏற்றும் கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து அறிவித்தார். சரியா? அவர் முன்வைத்த நேர்மையான கொள்கைகள் வந்து அவர் என்னென்ன கொள்கையெல்லாம் முன்வைத்தார்னா கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு, திரும்ப ஒரு வழிபாட்டை நிறுத்தல், அந்த ராஜராம் மோகன் எல்லாம் பண்ணார், அதெல்லாம் பண்ணார். ஓகே? அப்புறம் திரும்ப பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்து. சரியா? இந்த பிராமணர்களால் செய்யப்படும் சடங்குகள், திரும்ப சமூக நடைமுறைகள், அது எல்லாத்தையும் வந்து மறுத்தார். சரியா? அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரியா? ஆரிய சமாஜமும் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்தது. சரியா? ஆரிய சமாஜமும் இந்து சமாஜத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை வந்து மறுத்தது. சரியா? அதனுடைய முழக்கம் வந்து என்னன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் என்று என்றாங்க. சரி, ரொம்ப மாடர்ன் இங்கிலீஷ் கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் சில வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே? திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்னென்னா ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு. சரியா? பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி கிறிஸ்டினா மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரியா? அந்த மதமாற்ற நடவடிக்கைகளை வந்து தடுத்து நிறுத்த முக்கிய பங்கு மேற்கொண்டது. அதன் முக்கிய குறிக்கோள் வந்து எதிர்மத மாற்றம் என்பதாகும். சரியா? அது ஒரு முக்கிய இவங்க வந்து மதம் மாற்றி வச்சிருப்பாங்களா, கிறிஸ்டினுக்கு ஹிந்து வந்து கிறிஸ்டினுக்கு மாற்றி வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கு திரும்ப ஹிந்துவாக மாற்ற தான் இதோட முக்கிய கொள்கையாக வந்து இருந்தது. சரியா? ஏற்கனவே இஸ்லாமும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்து மதத்திற்கு மாற்ற சுத்திகரிப்பு சடங்கை வந்து சமாஜம் வகுத்து கொடுத்தது. சரியா? அது இந்த இந்து மதத்திலேருந்து கிறிஸ்டினுக்கும் முஸ்லீமுக்கும் வந்து மாறினாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து இந்து மதத்துக்கே மாற்றணுங்கிறதுக்காண்டி வந்து சுத்திங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்து அந்த சடங்கு மூலமாக வந்து சடங்குன்னா என்ன சொல்ல, அவங்க வந்து ஒரு இது மாதிரி வச்சு ஒரு கொள்கை மாதிரி வச்சு அவங்க வந்து திரும்ப எல்லாத்தையும் வந்து மாற்றினாங்க. ஓகேவா? இந்துஸ்க்கு மாற்றினாங்க. திரும்ப ஆரிய சமாஜமும் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வியை பரப்பும் பாணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. ஓகேவா? சமாஜம் பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கிச்சு. தயானந்த ஆங்கிலோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லி வந்து நிறையா சமாஜங்களையும் நிறையா பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து உருவாக்கியது. ஓகேவா? இதோட வந்து நம்ம அந்த இது முடிச்சிட்டோம். அது வந்து ஆரிய சமாஜமும் சுவாமி தயானந்த சரஸ்வதியை பற்றி வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பார்க்கலாம்.
அடுத்து வந்து என்னென்னா நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரியா, அவரை பற்றி வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இவர் வந்து பற்றி சொன்னோம்னா கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகரான ராமகிருஷ்ண பரமஹம்சர் பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைக்க முக்கியத்துவம் கொடுத்தார் சரியா. அதாவது எப்படின்னா இவரை பற்றி சொல்லணும்னா கல்கத்தா அருகே உள்ள வந்து தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் சரியா. இவர் வந்து ஒரு அர்ச்சகர்னா கோயில் அர்ச்சனை பண்ணுறவர். ஓகே, இவரோட வாழ்ந்த காலம்னு பார்த்தோம்னா 1836 to 1886 சரியா. இந்த பேர் வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து பஜனை பாடல்கள் இப்போ முருகன் கோயிலுக்கு மாலை போடுற சீசன் தான் சரியா. முருகன் கோயில், ஐயப்பன் கோயிலுக்குலாம் இந்த டைமில் வந்து மாலை போடுற சீசன். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதம் தான் மாலை போடுவாங்க. ஓகே, மாலை போட்டு நடந்து போகிறவங்க கோயில்களில் திரும்ப அவங்க வீடுகளில் வந்து பஜனை பாடல்கள் வந்து ஒரு விழாக்கள் மாதிரி வந்து கொண்டாடி வந்து அவங்க வந்து பஜனை பாட்டு வந்து அந்த சாமியை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க சரி. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நிறைய கோயில்களில் வந்து பிள்ளையார் கோயில்கள், அம்மன் கோயில்கள் அந்த மாதிரி இடங்களில் வந்து நடைபெற்றிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரி வந்து பஜனை பாடல்களை பாடி வந்து அதன் மூலமாக வந்து மக்களை வந்து கடவுள் மீது பேரன்பு கொண்டு வந்து கடவுளை வந்து தரிசிக்கிற விஷயங்களை வந்து பண்ணுறதுல வந்து இவர் வந்து முக்கியத்துவம் பெற்றார் சரியா. திரும்ப புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தரான இவர் கடவுளின் திருவிழாக்கள் முடிவற்றவை என்று அறிவித்தார் சரியா. அதாவது புனித தாயான கடவுளின் காளி பக்தர் சரி, இவர் ஒரு காளியோட தீவிர பக்தர். ஓகேவா, அந்த கடவுளோட திருவிளையாடல்கள் வந்து முடிவற்றவை என்று வந்து மக்களுக்கு வந்து அறிவித்தார். ஓகேவா, அவருடைய கருத்தின்படி வந்து அனைத்து மதங்களும் உலகளவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன சரி. அவர் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது வந்து எப்படின்னா உலகளவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் சரியா. திரும்ப அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பெற்று இட்டு செல்லும். அதாவது அவற்றை வந்து பின்பற்றினா அவை வந்து வீடு பெற்று இட்டு செல்லும். ஜீவன் என்பதை சிவன் எனவும் அவர் கூறினார். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனை, மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் சரியா. இவரை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு தீவிர கடவுள் பக்தர். ஓகே, அவ்வளோதான் இவரை பற்றி சொல்லணும். வேறு வந்து என்னன்னா இவர் வந்து என்னென்னா ஒரு மதம் வந்து அதாவது மதத்தை பற்றி இவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா அனைத்து மதங்களும் உலகளவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டு சரி. எல்லா மதங்களுமே உலகளவிய எல்லோருக்கான மூலக்கூறுகளையுமே எல்லா மதமும் கொண்டுள்ளது சரியா. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பெற்றுக்கு இட்டு செல்லும் சரியா. வீடு பெற்றுக்கு இட்டு செல்லும்னா இந்த சொர்க்கத்துக்கு இட்டு செல்லுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறார் சரியா. ஜீவன் என்பதை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜீவன் என்பதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா சிவன் அப்படின்னு சொல்கிறார் சரியா. ஜீவன் என்பதை வந்து சிவன் அப்படின்னு சொல்கிறார் சரியா. வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து கொண்டு வர சரியா. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை வந்து கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்று இவரோட கருத்து வந்து முன்வைக்கிறார். ஓகேவா, அடுத்து வந்து ராமகிருஷ்ணா மிஷன் சரியா. ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையை பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்தின்களின் பால் அதிர்ச்சியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது தான் சரியா. அதாவது ராமகிருஷ்ண மிஷனோட முக்கிய பங்களிப்பு வந்து என்னென்னா ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையை பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள் பால் அதிர்ச்சியுற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது சரியா. ராமகிருஷ்ண மிஷன்னா அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகளில் வந்து முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின் பால் அவங்க வந்து சில பகுத்தறிவு கருத்துக்களை முன் வச்சாங்க சரியா. அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்பாங்களோ அப்படிப்பட்டவங்கள வந்து இளைஞர்களை வந்து அதோட அதாவது அந்த ராமகிருஷ்ணா மடத்தை அதாவது மடமும் அந்த மிஷனை தூக்கி வந்து இழுத்தது தான் இதோட பெருமை சரியா. நீங்கள் வந்து அந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜத்தில் இருக்க பிடிக்கலாம்னா எங்கள் இதில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட கொள்கைகள் கருத்துக்கள் எல்லாமே வந்து என்னமா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகேவா, 1886 வந்து அவர் இயற்கை எழுதிய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்துக்கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும்பணியும் மேற்கொண்டார் சரியா. ராமகிருஷ்ணன் வந்து 1886 வந்து அவர் வந்து இயற்கை எழுதினார் சரியா. பின்னர் வந்து அவருடைய சீடர்கள் வந்து தங்களை வந்து ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்துக்கொண்டு ராமகிருஷ்ணனையும் அவருடைய போதனைகளையும் வந்து இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளுக்கும் பரப்பும் பெரும்பணியை வந்து என்னன்னா இவங்களாம் சேர்ந்து மேற்கொண்டாங்க சரியா. இப்பெரும்பணியில் பின்புலமாய் இருந்தவர் வந்து சுவாமி விவேகானந்தா சரியா. இந்த இப்படி பரப்புறதுல பெரும்பணியில் வந்து பின்புலமாக இருந்தவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தா சரியா. விவேகானந்தர் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனத்தின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவனம் சரி. அந்த கிறிஸ்துவ பரப்பு நிறுவனங்கள் இருக்காங்களா அவங்களோட நிர்வாக கட்டமைப்பை வந்து இவர் பின்பற்றி வந்து இந்த ராமகிருஷ்ண மிஷனுங்கிறத வந்து நிறுவனர் சரியா. ராமகிருஷ்ண மிஷன் வந்து சமய செயல்பாடுகளோடு மற்றும் தனது பணிகளை வந்து நிறுத்திக் கொள்ளவில்லை சரி. ராமகிருஷ்ண மிஷன் வந்து சமய செயல்பாடுகளோடு தனது பணிகளை வந்து அதோடு மட்டும் நிறுத்திக்கொள்ள மக்களுக்கு வந்து கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளும்
செயலாக்கத்துடன் ஈடுபட்டது சரியா. அதாவது இந்த ராமகிருஷ்ண மிஷனுங்கிறது வந்து என்னென்னா அந்த இது மதத்தை பரப்புறது மட்டுமே வந்து ஒரு குறிக்கோளாக வச்சு இல்லாமல் மக்களுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது ராமகிருஷ்ண மிஷன் சமய செயல்பாடுகள்னா எடுது அந்த மதத்தை சம்மந்தமான விஷயங்களை மட்டும் இது பரப்புறது செயல்படுத்துறது இல்லாமல் மக்களுக்கு வந்து கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது வந்து நிவாரண முகாம்களை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளிலுமே வந்து இது வந்து செயலாக்கத்துடன் வந்து ஈடுபட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து என்னென்னா சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்கலாம் சரியா. பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா, இது அவரோட உண்மையான பேர் சரியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட உண்மையான பேர் வந்து என்னன்னா நரேந்திரநாத் தத்தா. ஓகே. இது எனக்கு இன்னொன்று வந்து ராமகிருஷ்ணா மிஷன் வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1897 சரியா. இந்த பீரியடில் தான் வந்து நிறுவப்பட்டது. அதாவது இவரோட பேர் வந்து என்னன்னா நரேந்திர தத்தான்னு சொல்கிறாங்க. இவரோட வாழ்ந்த காலம் என்னன்னா 1863 1902 வரைக்கும் சரியா. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் அவர் சரியா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மை சீடர் வந்து யாருன்னா இவர் தான். ஓகேவா. படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணாவின் கருத்துக்களால் கவரப்பட்டார் சரியா. ராமகிருஷ்ண கருத்துக்களால் வந்து கவரப்பட்டவரில் இவர் ஒருத்தர் சரியா. மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதங்களான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாடை பரிந்துரைத்தார் சரியா. மனித செயல்களுக்கு வந்து தொண்டு செய்யும் கோட்பாடு தான் வந்து இவரோட கோட்பாடு சரியா. மரபு சார்ந்த நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத, அதாவது மரபு சார்ந்த என்ன அந்த காலங்காலமாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வருவாங்க, அதில் வந்து இவருக்கு எந்த விருப்பமும் இல்லை சரியா. அதாவது நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு வந்து தொண்டு செய்யும், இப்போ நடைமுறையில் இருக்க மனித குலத்தை தொண்டு செய்வது தான் வந்து அவரோட கோட்பாடை வந்து வச்சிருந்தார். ஓகே. திரும்ப மதத்தோடு தொடர்புடைய எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செய்தார் சரியா. அதாவது மதத்தோடு தொடர்புடைய வந்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினையும் அவர் வந்து கண்டனம் செய்தார். மதத்தோடு தொடர்புடைய நிறுவனங்கள்லாம் இவருக்கு பிடிக்கல சரி. அதனால தான் பிரம்ம சமாஜ, ஆரிய சமாஜம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தவங்கலாம் இங்கே தன்பால் ஈர்த்ததுன்னு சொன்னாங்க. ஓகே. ராமகிருஷ்ண மிஷன் வந்து என்னென்னா இந்த மதம், இனம் இந்த மாதிரி விஷயங்களை சார்ந்து இல்லாமல் ஒரு இந்த அவங்களாம் கட்டமைக்க நினச்சாங்களோ இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து வெளியே வருது, இந்த மற்ற விஷயங்களை சார்ந்து இருக்கிறது, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு இணையான ஒரு யூனிக்கான ஸ்டைலு, யூனிக்கான சீர்திருத்தம் இப்படி வந்து மேற்கொள்ளப்பட்டதான் வந்து என்னென்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன். ஓகேவா. திரும்ப பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இந்து சமூகத்திற்கு புத்துணர்ச்சிய இந்திய இளைஞர்களுக்கு அறைகோல் விடுத்தார் சரி. அதாவது பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து பண்பாட்டு, அதாவது நம்ம காலங்காலமாக பின்பற்றி இல்லை பண்பாடு, காலங்காலம் மரபு வேறு பண்பாடு வேறு சரியா. மரபுன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பிடிச்சி அது வந்து நல்லதாக கெட்டதாக எதுவுமே வந்து யோசிக்காமல் வந்து நம்ம பண்ணுறது. ஓகேவா. பண்பாடு இந்த சென்ஸ் வந்து என்னென்னா பண்பாடுனா நம்மளோட கல்ச்சர், அது வந்து டான்ஸு, நம்ம இப்போ டான்ஸு நம்ம இந்தியாவில் வந்து பலப்பட்ட நடனங்கள் இருக்குது, பலப்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க, இப்படிப்பட்ட விஷயங்களில் வந்து தான் பண்பாடு சரியா. இதை வந்து அவர் வந்து புத்தூர் அளிக்கிறதுக்காண்டி இந்திய இளைஞர்களுக்கு வந்து அறைகோல் விடுத்தார். ஓகேவா. அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேல நாடுகள் செய்திருந்த சாதனையை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களை தன்னம்பிக்கையூட்டும் விதமாக அமைந்துச்சு. இவரோட சிந்தனைகள் எல்லாமே வந்து என்னன்னா இந்த மேல்நாட்டு விஷயங்களை பார்த்து நம்மளோட இளைஞர்கள்லாம் வந்துச்சா நம்ம நாட்டிலே இப்படி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க விட்டுட்டு வாங்க நம்மளும் அப்படி வந்து ஒரு இந்தியாவை வந்து பில்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சு கொண்டு போகிற தன்னம்பிக்கை விட்டுற விதமாக வந்து அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து என்னென்னா உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிகள் அவருக்கு பெரும்புகள் சேர்ந்து சரி. அதாவது இந்த சிக்காகோ மாநாடு இவரை பற்றி அதாவது ரவீந்திரநாத் விவேகானந்தரை பற்றி சொல்லணும்னா இந்த சிக்காகோ மாநாடை பற்றி தான் சொல்லுவாங்க எல்லாருமே சரியா. அங்கே தான் போயிட்டு வந்து இவர் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லும்போது வந்து அவர் வந்து ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து இதை எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க சரியா. அந்த இடப்பட்ட தான் வந்து இந்த சிக்காகோ மாநாடு சரி. அதில் தான் வந்து உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் திரும்ப பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் வந்து அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் வந்து அவருக்கு வந்து பெரும்புகழ் தந்தது சரியா. இந்து சமய சடங்குகள் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளிலும் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற சரியா. ஒடுக்கப்பட்ட மக்களும் வந்து இந்து சமய சடங்குகளில் எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து சமய சடங்குகள்லாம் வந்து மூடநம்பிக்கை சடங்குகள், கோவில் திருவிழாக்கள், கோவில் பூஜைகள் அதிலெல்லாம் பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கிந்திய கல்விகள் பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை வந்து ஏற்படுத்தி சரியா. விவேகானந்தரோட கருத்துக்கள் வந்து இந்த படித்த வங்காள இளைஞர்கள் வந்து அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை வந்து ஏற்படுத்தி சரியா. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தரின் ஊக்கம் பெற்றனர். சுதேசி இயக்கத்தில் பங்கேற்காண்டி இவரோட ஊக்கத்தினால வந்து நிறைய பேர் ஊக்கம் பெற்று இருந்தாங்க. ஓகேவா.
இப்போ வந்து என்னென்னா பிரார்த்தனை சமாஜம் வந்து பார்க்கலாம். ஓகேவா? பிரார்த்தனை சமாஜமானது வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியினது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதியாகும். சரியா? அதாவது பிரார்த்தனை சமாஜம் வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியை வந்து சேர்ந்து. சரியா? இந்த மகாராஷ்டிரா பகுதி வந்து என்னதுன்னா சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதியாகும். ஓகேவா? இந்த பிரம்ம சமாஜத்துக்கு பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் வந்து 1867 வந்து நிறுவப்பட்ட அமைப்பே வந்து என்னென்னா பிரார்த்தனை சமாஜம். சரியா? பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக வந்து 1867 வந்து நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து என்னென்னா பிரார்த்தனை சமாஜம். ஓகேவா? இதனை வந்து நிறுவியவர் வந்து யாருன்னா ஆத்மாராம் பாண்டுரங் வந்து 1825 1898 அந்த டைமில் வாழ்ந்தவர். சரியா? அது அவரோட காலம். ஓகே. ஆத்மாராம் பாண்டுரங் வந்து 1825 1898 பீரியட் அவரோட பீரியட். சரியா? இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள் வந்து யாருன்னா ஆர்சி பண்டரக்கர், இன்னொன்று வந்து நீதிபதி மகாதேவ் கோவிந்தராந்தே. சரியா? இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு முக்கியமான உறுப்பினர்களாக இருந்தாங்க. இருவரும் சரியா? இந்த 2 பேர் தான் முக்கியமானவங்க. இந்த இவ்விருவரும் வந்து எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா சாதிய மறுப்பு, சமபந்தி, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம். சரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து யாருன்னா இந்த இருவர் வந்து பாடுபட்டாங்க. ஓகேவா? போன்ற நடவடிக்கைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டவர் ஆவார். சரியா? இதில் வந்து இந்த மகாதேவ் கோவிந்தராண்டே வந்து என்னென்னா இந்த மகாதேவ் கோவிந்தராண்டே வந்து சில கழகங்களை வந்து ஏற்படுத்துவார். சரியா? இப்போ அது கழகங்கள், சபா, சங்கம் அந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும். சரியா? மகாதேவ் கோவிந்தராண்டே வந்து அவரோட பீரியட் வந்து 1842 வந்து 1901 வரைக்கும். சரியா? அந்த டைமில் வந்து அவர் வாழ்ந்தவர். இவர் வந்து என்னென்னா விதவை மறுமண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து 1861, அதாவது விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சார் விடோ மேரேஜ் அசோசியேஷன் வந்து 1861 வந்து இது பண்ணுவார். திரும்ப வந்து பூனே சவர்ஜனிக் சபா, அதையும் வந்து எப்படின்னா 1870 வந்து இது பண்ணுவார். திரும்ப தக்கான கல்விக் கழகத்தை வந்து 1884 வந்து இது படிச்சார். பூனே சவர்ஜனிக் சபா வந்து 1870, திரும்ப விடோ மேரேஜ் அசோசியேஷன் வந்து 1870, விடோ மேரேஜ் அசோசியேஷன் வந்து 1861, பூனே சவர்ஜனிக் சபா வந்து 1870, திரும்ப தக்கான கல்விக் கழகம் வந்து 1884. சரி, இந்த பீரியடில் வந்து அவர் வந்து அந்த அமைப்புகளெல்லாம் நிறுவுவார். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த பிரார்த்தனை சமாஜம். திரும்ப அந்த எம்ஜிஆர் அண்ணாடைய பற்றின கீழ் நிறுவனர் வந்து யார்? ஆத்மாராம் பாண்டுரங். இதில் வந்து 2 உறுப்பினர் முக்கியமான, ஒருத்தர் வந்து ஆர்சி பந்தராக்கர், இன்னொருத்தர் வந்து யாருன்னா ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்தராண்டே. சரியா? இவங்க 2 பேர் தான் ஜஸ்டிஸ் மகாதேவ் கோவிந்தராண்டே. அது தமிழில் சொல்லணும்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா மகாதேவ் கோவிந்தராண்டேன்னு தான் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து என்னென்னா ஒரு ஜஸ்டிஸ்னால் என்ன சொல்கிறார், ஒரு லாயராக, வழக்கறிஞர், இல்லாட்டா 50 வயதாவது ஜட்ஜாக இருந்திருப்பார். ஓகே. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பதவியில் இருந்தவர் தான் இந்த மகாதேவ் கோவிந்தராண்டே. சரி, இவரோட காலம் வந்து 1842 வந்து இவர் வந்து இந்த 3 வந்து இதை கொடுத்துட்டு வந்து ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து விதவை மர்மண சங்கம், இது வந்து என்னென்னா 1861, திரும்ப பூர்ண சவர்ஜனிக் சபா வந்து 1870, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1880. இது ஏன் ரிப்பீட்டர் சொல்லுங்கள், திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ். சரி, அதனால தான். ஓகே, இப்போ வந்து இதை பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்னென்னா பிரம்மஞான சபை, அதை பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷில் சொல்லணும்னா தியோபிசிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தெரியா? தியோபிசிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தியோபிசிக்கல் சொசைட்டி. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தியோபிசிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க யாருன்னா, இது வந்து எங்கன்னா அமெரிக்காவில் அதை ஃபவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து சென்னையில் வந்து அடையாரில் வந்து இது வந்து இருக்கும். ஓகேவா? இதை வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க யாருன்னா மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி. இவங்களோட பீரியட் வந்ததுன்னா 1831 1891 வரைக்கும். சரியா? இதுதான் இவங்களோட பீரியட். 1831 1891 வரைக்கும். மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட், இவரோட பீரியட் வந்ததுன்னா 1832 1907 வரைக்கும். சரி, இவரோட பிரம்மஞான சபை 1875 வந்து அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. சரி, அமெரிக்காவில் வந்து எங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ அப்படிங்கிற இடத்த வந்து தலைமையகமாக வச்சு வந்து சான் பிரான்சிஸ்கோ தானே? ஆமாம், சான் பிரான்சிஸ்கோ அதை தலைமையாக வச்சு தான் வந்து இதை நிறுவுவாங்க. ஒரு நிமிஷம். ஃபவுண்டட் இன் USA 1857. ஓகே, சான் பிரான்சிஸ்கோ தலைமையாக வச்சு தான் நிறுவாங்க. ஓகே, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஓகே. 1855 வந்து அமெரிக்கா நிறுவப்பட்டு அமைப்பு வந்து பின்னர் 1886 வந்து இந்தியாவின் சென்னை அடையாருக்கு வந்து மாற்றப்பட்டு. சரி, நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து ஹெச்பி பிளவட்ஸ்கியும் ஹெச்எஸ் ஆல்காட்டும் சேர்ந்து வந்து அங்கே அமெரிக்காவில் நிறுவிடுவாங்க 1875. திரும்ப 1886 வந்து இங்கே வந்து சென்னைக்கு மாற்றுவாங்க. சரி, சென்னையில் எந்த பிளேஸ்னா அடையாறு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். ஓகே. பிரம்மஞான சபை இந்து செவியல் நூல்களை, குறிப்பாக உபநிடங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் முடியுது. இது வந்து என்னன்னா பிரம்மஞான சபை வந்து எதுக்கெல்லாம் உற்சாகம் கொடுத்துச்சுன்னா உபநிடங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு வந்து உற்சாகம் முடியுது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றுச்சு. இந்தியாவில் வந்து பௌத்தம் வந்து, அதாவது பௌத்தமான புத்த மதம் வந்து புத்துயிர் பெறுவதில் வந்து இது வந்து முக்கிய பங்காற்றுச்சு. இந்து மறைநூல்கள் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் மற்றும் பண்பாடு கொடுத்து அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது. சரியா? அதாவது இந்த மேல்நாட்டவர், அதாவது இந்து மறைநூல்கள் மீது வந்து மேல்நாட்டவர் வந்து அதிகமாக வந்து ஆர்வம் காட்டினாங்க. சரியா? ஏன்னா அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருந்தது. அதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும், அதில் மூலமாக நிறைய டேட்டாஸ் கேதர் பண்ணணும்னு நினச்சாங்க. அதில் வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதை வந்து அவங்க ஆர்வம் காட்டணும். திரும்ப படித்த இளைஞர்களிடையே தங்கள் பாரம்பரியம் மற்றும் பண்பாடு கொடுத்து அளப்பரிய பெருமிதத்தை வந்து ஏற்படுத்தியது. ஓகேவா? படித்த இளைஞர்களும் இந்த இந்து மறைநூல்கள் மேலே வந்து ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? திரும்ப எடுத்துருந்தோம்னா
அன்னை பெசன்ட்டின் பங்களிப்பு. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் வந்து அமைப்பின் தலைவராக அன்னை பெசன்ட் 1840 1933 வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்குப்பட்டது. சரியா? அதாவது ஆல்காட் இவர் இருக்காரு, ஆல்காட், அதாவது ஹென்ரி ஆல்காட் அதாவது ஃபவுண்ட் பண்ணுவார். அவர் வந்து இறந்துருவார். சரியா? அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த அமைப்பு வந்து யாருக்கு கீழே வந்ததுன்னா அன்னை பெசன்ட் தலைவராக வந்து எழுதாங்க. சரியா? அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட காலம் வந்து 1840 1933 வரைக்கும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து இவ்வியக்கம் மேலும் செல்வாக்குப்பட்டது. சரி, அவங்க வந்து இந்த இயக்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்கத்தை சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். சரியா? இந்த இவங்க அயர்லாந்து நாட்டுக்காரங்க தான். சரியா? அதனால் வந்து அங்கே அயர்லாந்தில் வந்து இப்படி தன்னாட்சி இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிப்பாங்க. அது ஆரம்பித்ததுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அயர்லாண்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது. அதே மாதிரி வந்து இந்தியாவிலேயும் வந்து தன்னாட்சி இயக்க சங்கத்தை வந்து ஆரம்பித்து வந்து சுதந்திரத்துக்கான போராட்ட முக்கிய பங்கு வந்து யாருன்னா இந்த அன்னை பெசன்ட்டும் இந்த தியோசபிசிக்கல் சொசைட்டிங்கிற பிரம்மஞான சபைக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கும். ஓகேவா? திரும்ப அது வந்து அன்னை பெசன்ட் வந்து பிரம்மஞான கருத்துக்களை வந்து தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் என்னும் 10 செய்தித்தாள் மூலம் பரப்பினார். சரி, அன்னை பெசன்ட் வந்து நம்மளோட கருத்துக்களை வந்து என்ன நியூ இந்தியா காமன்வெல் அது மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து பரப்புனாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? இது வந்து என்னன்னா இதில் நாளை பயணம் ஆல்காட் மறைவுக்கு முன்னாடி வந்து அன்னை பெசன்ட் வந்து தலைமை இருப்பாங்க. அன்னை பெசன்டோட காலம் வந்து 1847 1933 வரைக்கும் வந்து இருந்தாங்க. இவங்க வந்து என்னன்னா இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்து இந்த பிரம்மஞான சபை வந்து என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து முக்கியத்துவம் பெற்று இது பண்ணுது. இது வந்து தன்னாட்சி இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அயர்லாந்தில் ஆரம்பிச்சு அவங்க எப்படி சுதந்திரம் பட்டாங்களோ அதுபோல் இந்தியாவிலையும் வந்து ஆரம்பிச்சு வந்து அவங்க வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. ஓகேவா? திரும்ப வந்து இந்த அன்னை பெசன்ட் வந்து இந்த பிரம்மஞான சபை கருத்துக்களை வந்து எதுலன்னா நியூ இந்தியா காமன்வெல் அப்படிங்கிற அவங்க பத்திரிகையில் வந்து செய்தித்தாளில் வந்து வெளியிட்டாங்க. ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வேறு யாருன்னா அதுக்கடுத்து வந்து சாதிய எதிர்ப்பு இயக்கங்கள். ஓகேவா? சாதிய எதிர்ப்பு இயக்கங்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலே அவங்க தான் ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஜோதிபா கோவிந்தராவ் பூலே அவங்க வந்து எப்படின்னா 1827 வந்து மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. சரி, மகாராஷ்டிராவில் வந்து பிறந்தாங்க. அவர் வந்து 1852 வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முதல் பள்ளியை வந்து பூனேவில் திறந்தார். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. ஓகே, அவங்க வந்து 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா 1852 வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முதல் பள்ளியை வந்து எங்கன்னா இங்கே திறந்தாங்க. சரியா? மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிராவில் பூனேவில் திறந்தாங்க. சரியா? சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ட்ரூத் சீக்கர் சொசைட்டி என்னும் அமைப்பை வந்து பிராமண இல்லாத மக்களையும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்குரிய நிறுவினார். சரியா? அதாவது இந்த ட்ரூத் சீக்கர் சொசைட்டி என்னும் அமைப்பையும் பிராமண இல்லாத மக்களும் சுயமரியாதையும் குறிக்கோளும் வாழ தூண்டுவதற்கு நிறுவினார். சரியா? பூலே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார். சரியா? பூலே வந்து இருக்காரா அவர் வந்து என்னன்னா குழந்தை திருமணத்தையும் வந்து எதிர்த்தார். சரியா? பூலே வந்து எப்படின்னா குழந்தை திருமணத்தை எப்படின்னா எதிர்த்தார். ஓகேவா? விதவை மறுமணத்தை வந்து ஆதரிச்சார். சரியா? பூலே வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்து விதவை மறுமணத்தையும் வந்து ஆதரிச்சாங்க. சரியா? ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரியும் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதாவது என்ன பண்ண பூலே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அதை பார்த்துட்டோம். திரும்ப ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தார். சரியா? அந்த ஜோதிபாவும் அவங்களோட ஒய்ஃப் வந்து யாருன்னா அவங்களோட மனைவி சாவித்திரி பூலே 2 பேரும் சேர்ந்து வந்து என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்துக்காக வந்து தங்கள் வாழ்வையை வந்து அர்ப்பணித்தார். சரியா? ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கினார். சரியா? ஜோதிபா வந்து என்னென்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அதில் வந்து பெட்ரோல் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளும் பெட்ரோல் இல்லாத குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து விடுதிகளும் திரும்ப வந்து என்னென்னா காப்பகங்கள் இருக்கா அதையும் வந்து யாருன்னா உருவாக்கினார். ஓகே, அவர் எழுதிய நூலான குலாம்கரி அடிமைத்தனம் அவருடைய பெரும்பான்மையான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறிய. சரியா? அவர் வந்து எழுதின வந்து குலாம்கரி அப்படிங்கிற அந்த நூலுக்கு வந்து என்ன அடிமைத்தனம்னு வந்து ஒரு பொருள். ஓகே, அது வந்து பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறியது. சரியா? அதோட தீவிரமான கருத்துக்களை வந்து சுருக்கி கூடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவரை பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேட்டா தான் சொல்லலாம். சரியா? இவரை பற்றி ஒரு 5-6 டேட்டா இருக்குது. என்னதுன்னா இவங்க வந்து என்னென்னா ஜோதிபா பூலே வந்து 1952 ஆண்டு வந்து ஒடுக்கப்பட்டிருக்கான முதல் பள்ளியை நிறுவனம். சரி, எங்கே பூனேல. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். திரும்ப சத்யசோதக் சமாஜ் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி இங்கிலீஷ் உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து 2வது பாயிண்ட். திரும்ப அதுக்கடுத்து பிராமண இல்லாத மக்களுக்கு சுயமரியாதையும் குறிக்கோளும் வாழ வந்து தூண்டுவதற்கு நிறுவினார். ஓகே, திரும்ப பூலே வந்து குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தார். திரும்ப இதெல்லாம் வந்து எல்லாம் செஞ்சதான். சரி, விதவை மறுமணத்தை எதிர்த்தார். திரும்ப அவரோட மனைவி பேர் வந்து ஜோதிபா பூலேயோட மனைவி பேர் வந்து என்னன்னா சாவித்திரி பூலே. சரியா? அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்கள் முன்னேற்றத்துக்கு தங்களின் வாழ்வை வந்து அர்ப்பணித்தார். சரியா? ஜோதிபா பூலே வந்து பெட்ரோல் இல்லாதவருக்கு திரும்ப பெட்ரோல் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் வந்து உருவாக்கினார். சரி, அது வந்து யாரா ஜோதிபா பூலே வந்து உருவாக்கினாங்க. ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து அவர் நூலான வந்து அவரோட நூல் வந்து என்னன்னா குலாம்கரியன் அப்படின்னா அடிமைத்தனம்னு ஆகும். அடுத்த வழியாக பெரும்பான்மையான தீவிர கருத்துக்களை வந்து சுருக்கி கூறுகிறது. ஓகேவா? திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நாராயண குருவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா?
அடுத்து வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நாராயணகுரு சரியா. இவர் வந்து கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு 1854 1928 வந்து வரைக்கும் வாழ்ந்தவர் சரி. இவரோட வாழ்ந்த காலம் என்னன்னா 1854 1928 வரைக்கும் ஓகேவா. இவர் வந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தவர் சரி. இவர் வந்து மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தவர் ஓகேவா. திரும்ப பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் விரும்பிய அவர் மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார் சரியா. அதாவது எப்படின்னா இவர் வந்து 1854 1928 வரைக்கும் மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளை வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். திரும்ப பயங்கரமான சாதிய கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரங்கள் சரியா, அவங்கள அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட துயரங்களையுமே வந்து போக்குறதுக்கு வந்து இவர் வந்து ஒரு நல்ல நற்பணி செஞ்சார், பெரும் பாடும் பட்டார் ஓகேவா. திரும்ப மனம் விரும்பிய அவர் அந்த அவங்களோட துயரங்களை கண்டு மனம் விரும்பிய மக்களின் மேம்பாட்டுக்காக தனது வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்தார் ஓகேவா. திரும்ப அவர்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனா யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கினார் சரி. இவர் வந்து என்ன அமைப்பு உருவாக்குறாங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி போராட ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை வந்து உருவாக்கினார் சரியா. அருவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டிய அவர் அதை அனைவருக்கும் என்ன பண்ணார்னா அர்ப்பணித்தார் சரியா. அருவிபுரம்ங்கிற ஊரில் வந்து ஒரு கோயிலை கட்டி வந்து அங்கே வந்து இந்த மதத்துக்காரங்க தான் வந்து இது பண்ணணும், இந்த ஜாதிக்காரங்க இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லோரும் வந்து அந்த கோயிலை வந்து வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணார் ஓகேவா. திரும்ப குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் சரி. இந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றவங்க யாரெல்லாம்னா குமாரன் ஆசான், திரும்ப டாக்டர் பால்பு ஆகிய போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் தான் இந்த இவருடைய சிந்தனைகளால் வந்து தூண்டப்பட்டு இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றனர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா ஐயங்காளி வந்து 1863 வந்து திருவனந்தபுரத்தில் வந்து உள்ள வெங்கனூரில் வந்து பிறந்தவங்க ஓகேவா. அப்போது அப்பகுதி வந்து திருவாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியாகும் சரி. அப்போ வந்து அது வந்து திருவாங்கூர் அரசு ஆட்சி பகுதி கீழே வந்து இருந்தது சரியா. குழந்தையாக இருக்கும்போதே அவர் குறித்து சாதிய பாகுபாடு அவரை சாதிய எதிர்ப்பியக்கத்தின் தலைவராக மாற்றிச்சு. குழந்தையாக இருக்கும்போதே வந்து அவருக்கு எதிராகவே வந்து சாதிய பாகுபாடு நடந்திருக்கு. அது வந்து அவர் சாதிய எதிர்ப்பு இயக்கத்தின் வந்து தலைவராக மாற்றிச்சு. பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல், பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போனார் சரி. அதாவது இவங்க வந்து எதுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அதாவது எப்படி இந்த இவங்க வந்து குழந்தைகளுக்கு எதிராக சாதிய பாகுபாடு வந்து அவர் சாதிய எதிர்ப்பதற்கு தலைவராக மாற்றின்னு சொன்னோம்னா, பின்னர் வந்து இவர் வந்து வேறு எந்த விஷயத்துக்கெலாம் போகிறாங்கன்னா பொது இடங்களில் வந்து செல்லுதல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு, திரும்ப பள்ளி கல்வி கற்க வந்து இடம்பெயர்தல், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து சென்று கூட அவங்களுக்கும் ஒரு ஏரியா ஒதுக்கியிருப்பாங்க, அங்கே தான் இருக்கணும் சரியா. அவங்க அதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரியா. அது எல்லாத்தையும் வந்து மீறினாங்க ஓகேவா. அந்த போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக வந்து இவங்க வந்து போராடினாங்க ஓகேவா. திரும்ப ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற மாதிரி அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி புவர் என்னும் அமைப்பை வந்து நிறுவினார் சரியா. அதாவது ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 வந்து சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம், அதாவது அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி புவர் அப்படிங்கிற இதை வந்து என்னும் அமைப்பை வந்து இவங்க வந்து நிறுவனாங்க ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்களை பற்றி பார்க்கலாம் ஓகேவா. அடுத்து வந்து என்னன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் சரி. 1857 வந்து பெரும்புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் இந்திய முஸ்லீம்கள் மேற்கிந்திய பண்பாட்டை சந்தேகம் கண்கொண்டு பார்த்துருங்க சரி. 1857 வந்து பெருங்கிளர்ச்சியை வந்து இந்த இங்கிலாந்துக்காரங்க ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வந்து ஒடுக்கிறாங்க சரியா. அது ஒடுக்கினதுக்கு பிறகு வந்து இந்த முஸ்லீம்களுக்கு வந்து இந்த மேலைநாட்டு பண்பாட்டு மேலே வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது சரியா. மேற்கத்திய பண்பாட்டு மேலே வந்து சந்தேகம் ஏற்படுது சரியா. இவங்க வந்து என்ன மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என அச்சமஞ்சியது. ஆகையால் முஸ்லீம்கள் ஒரு சிறிய பிரிவினரே மேற்கத்திய கல்வி பயில முன் வந்தனர் சரி. இதனால் வந்து மேற்கத்திய கல்வினால் வந்து தங்களோட முஸ்லீம் சமூகத்துக்கு வந்து ஏதோ ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து அஞ்சினாங்க சரி. நிறைய பேர் வந்து அந்த சமூகத்தில் இருந்தவங்க அஞ்சினாங்க. அதனால் வந்து முஸ்லீம்கள் வந்து சில பேர் தான் வந்து என்னென்னா இந்த மேற்கத்திய கல்விகளை பயின்றதுக்கு வந்து முன் வந்தாங்க சரி. மற்ற யாருமே வரல ஓகேவா. அடுத்து வந்து என்ன சார் சையத் அகமது கான் ஓகேவா, அவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் வந்து பிறந்த சையத் அகமது கான் படிப்பறிவின்மையே குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே வந்து இஸ்லாமியர்களுக்கு பெருந்தீங்கு விளைவித்தது, அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது என கருதினார் சரி. அதாவது
அவங்க வந்து என்னென்னா இந்த படிப்பறிவு இல்லாத விஷயத்தினால தான் வந்து முஸ்லீம்கள் வந்து இன்னும் அதாவது கீழ்நிலையிலே இருக்காங்க. அவங்க வந்து மேலே வர்றதுக்கான எந்த வழி இல்லை, அதுதான் அவங்களுக்கு ஏற்பட்ட பெரிய தீங்குக்கு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். சில நவீன கல்வி வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து நல்லா முன்னேறிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து இவர் என்ன பண்ணுவார்னா மேல்நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். சரியா? அதனால் மேல்நாட்டு கல்விகளையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வந்து இஸ்லாமியர்களை வந்து வலியுறுத்தினார். சரியா? அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை அறிவியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். சரியா? அதாவது இவர் வந்து என்னென்னா அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் வந்து இஸ்லாமியர்களை கூறினார். திரும்ப என்ன சொன்னார்னா அறிவியல் கழகம் ஒன்றை வந்து நிறுவனார். சரியா? அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் வந்து மொழியாக்கம் செஞ்சு அவங்க வந்து அந்த முஸ்லீம்கள் பயில்றதுக்கு வந்து வெளியிட்டார். ஓகேவா? திரும்ப மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமிய நலன்கள் பேணப்படும் என அவர் நம்பினார். சரி, அதாவது மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் வந்து பங்கேற்கிறதோட இஸ்லாமியர் வந்து ஆங்கிலரோட ஒரு நல்லுறவை கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான இது வந்து நலன்கள் வந்து பேணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து நம்பினார். சரியா? எனவே அவர் இஸ்லாமியர்களுக்கு ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் கவனம் செலுத்தும்படி வந்து அறிவுறுத்தினார். சரி, அதனால் வந்து என்னென்னா இஸ்லாமியர்களை வந்து ஆங்கில கல்வி பயிலுங்க, அதை வந்து அதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அறிவு வந்து கொடுக்கும், அதிலே ஃபுல் கவனத்தை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஓகேவா? இவ்வளோ தான் சையத் அகமது கான். சரியா? இவர் வந்து என்னென்னா இவர் வந்து ஒரு பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லீம். சரியா? முஸ்லீம் வந்து இவர் வந்து என்னென்னா முஸ்லீம்களுக்கு வந்து இந்த இது அது பேர் அவங்களுக்கான, அதாவது இந்த மேல்நாட்டு கல்வியும் திரும்ப இந்த அவங்களுக்கான தகுந்த கல்வியும் கிடைக்காதனால தான் அவங்க வந்து கீழ்த்தரத்தில் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கான அந்த மேல்நாட்டு கல்வியும் அவங்களுக்கு ஏற்புடைய கல்வியும் கிடச்சிருச்சுன்னா அவங்களும் வந்து மேலே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஃபஸ்ட்டு திரும்ப வந்து அவர் என்னென்னா அதுக்கு வந்து என்னென்னா மேற்கத்திய அறிவியல் நூல்களை வந்து இவங்க அதிகமாக படித்தா தான் இவங்களுக்கு வந்து நல்ல கல்வி அறிவு கிடைக்கும்னு நினைக்காரு. திரும்ப இவரே வந்து என்னென்னா ஒரு விண்ணத்தை நிறுவனார்னா இவர் வந்து என்னென்னா அறிவியல் கழகம் ஒன்றை வந்து நிறுவனார். இதுவே அதில் வந்து ஆங்கில நூல்களை வந்து உருது மொழியில் மொழிபெயர்த்தார். அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து கல்வி கற்கவும் அரசு அதை வந்து பணியை ஏற்கவும் வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னா வற்புறுத்தினார். திரும்ப அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி வேறு என்ன சொல்லலாம், வேறு மேலிருந்து வரும் தேசிய யுகத்தில் சேர்றதை காட்டிலும் நீங்கள் முஸ்லீமோட நல்ல ஒரு இது வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புளோட நல்ல உறவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மேம்பட்டுக்கிடுவீங்க, உங்களுக்கு அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் வந்து கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து அறிவுரையும் கொண்டார். ஓகேவா? திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம்னா சார் சையத் அகமது கான் 1875ஆம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, சரியா, அப்படிங்கிற ஒரு கல்லூரியை வந்து நிறுவனார். சரியா? இங்கே சார் சையத் அகமது கான் வந்து 1875 வந்து அலிகார் நகரில் வந்து அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற மாதிரி அலிகார் முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நிறுவனார், ஒரு காலேஜ் நிறுவனார். அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரே பெற்றது. சரியா? இந்த அலிகார் இயக்கம்ங்கிறது வந்து இந்த கல்லூரியை மையப்படுத்தி தான் நடந்தது. சரியா? அலிகார் மூமெண்ட்னு சொல்லுவோம். அது வந்து என்னென்னா இந்த கல்லூரியை மையப்படுத்தி நடந்ததுனால அதுக்கே அந்த கல்லூரிக்கே அந்த பேர் ஆகி போச்சு. ஓகேவா? ஒரு இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி வந்து ஒரு மைல்கல் ஆகும். சரியா? ஒரு முக்கியமான முஸ்லீம்கள் படித்தாங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து இந்த கல்லூரியில் தான் படித்தாங்க. சரியா? 1920 வந்து இக்கல்லூரி வந்து தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானார். சரியா? பல்கலைக்கழகமாக 1920 வந்து தரம் உயர்த்தப்பட்டது. ஓகேவா? திரும்ப அடுத்து பார்த்திங்கன்னா தியோபந்த் இயக்கம். சரியா? தியோபந்த் இயக்கம் வந்து எப்படின்னா ஒரு மீட்பு இயக்கம் ஆகும். சரி, இது வந்து ஒரு மீட்பு இயக்கம். இவ்வியக்கம் வந்து பழமைவாத முஸ்லீம் பழமைவாத முஸ்லீம் உலோக மக்களால் தொடங்கப்பட்டது. சரி, அதாவது பழங்கால முஸ்லீம் உலோக மக்களால் வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? உலைமாக்களால் தொடங்கப்பட்டது. இவ்வுலைமாக்கள் முகமது குவாசிம் நானதோவி, திரும்ப இவரோட பேர் வந்து 1832 1880. திரும்ப ரஷீத் அகமது கங்கோத்ரி, இவரோட பேர் வந்து 1826 1905 ஆகியோரின் தலைமையில் 1866 வந்து உத்தரப்பிரதேசில் சஹரன்பூரில் வந்து ஒரு பள்ளியை நிறுவினார். சரியா? அதாவது தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்பு இயக்கமாகும். சரியா? இவ்வியக்கத்தில் வந்து பழமைவாத முஸ்லீம் உலைமாக்களால் வந்து தொடங்கப்பட்டது. சரி, பழமைவாத முஸ்லீம் உலைமாக்களால் வந்து தொடங்கப்பட்டது. இவ்வுலைமாக்கள் வந்து முகமது குவாசிம்
நானோதேவி, அதாவது அவங்களோட பீரியட் வந்துன்னா 1832 1880 வரைக்கும். திரும்ப ரஷீத் அகமது கங்கோதிரி வந்து இது வந்து 1826 1905 ஆகியோரின் தலைமையின் கீழ் வந்து 1866 வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹரன்பூரில் வந்து ஒரு பள்ளியை வந்து நிறுவினாங்க. ஓகேவா, இந்த 2 பேர் சேர்ந்து வந்து இவங்க 2 பேர் தலைமையில் வந்து ஒரு பள்ளியை நிறுவினாங்க. இப்பள்ளியில் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேல்நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்துச்சு. இந்த பள்ளியில் வந்து என்னென்னா ஆங்கில கல்வி பாடத்திட்டத்தையும் வந்து மேல்நாட்டு பண்பாட்டை வந்து புறக்கணித்தாங்க. ஓகேவா, இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமியத்துவம் வந்து கற்றுத்தரப்படுச்சு. உண்மையான இஸ்லாமியத்துவம் பற்றி தான் வந்து இந்த பள்ளியில் வந்து கற்றுக் கொடுத்தாங்க. இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தில் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதே அமைந்தது. இந்த மதத்தோட நோக்கம் வந்து என்னென்னா இஸ்லாம் சமயத்தை வந்து மீட்டெடுப்பதும் அவங்க மதத்தை வந்து இது வந்து இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் அவங்க மதத்தை மீட்டெடுப்பதையுமே வச்சு நோக்கமாக வச்சு வந்து இந்த தியோபந்த் இயக்கம் வந்து செயல்பட்டது. சரியா, வேறு என்னென்னா மௌலானா முகமது உல் ஹசன் மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவரான. சரியா, அதாவது மௌலானா முகமது உல் ஹசன் வந்து தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவரானார். அவரின் தலைமையில் இயங்கிய ஜமாத் உல் உலேமா என்கிற அதாவது இறையாளர்களின் அவை ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழல், முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகள் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. அதாவது மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர் வந்து தியோபந்த் இயக்கத்தில் வந்து புதிய தலைமை வந்து ஏற்றாச்சு. அவர் தலைமையில் கீழே இங்கே வந்து இந்த ஜமைத் உல் உலேமா அப்படிங்கிற வந்து இறையாளர்களின் அவை வந்து என்ன செஞ்சதுன்னா ஹசனுடைய கருத்துக்களை வந்து இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்துச்சு. அதாவது இந்த ஹசன் மேலே பார்த்தோம்ல, ஹசனுடைய வந்து இது அதாவது மௌலானா முகமது உல் ஹசன், இந்த ஹசன் இருக்கார்லோ இந்த பேர், இவரோட கருத்து வந்து எப்படின்னா இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களோட அரசியல் திரும்ப அவங்களோட சமய உரிமைகள் பாதுகாப்பு அதை பற்றின குறித்து வந்து உறுதியான வடிவத்தை கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, இவர் இந்த இந்த எரியாளர்களின் அவையில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து முன்மொழிந்தாங்க. ஓகேவா, திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா பார்சி சீர்திருத்த இயக்கத்தை பற்றி பார்க்கலாம். சரியா, 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பம்பாயில் தொடங்கப்பட்டது. சரி, எங்கே தொடங்கப்பட்டதுன்னா பம்பாயில் தொடங்கப்பட்டது. இது வந்து 1951 வந்து ஃபர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர். சரியா, ஃபர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் வந்து ரகுனுமாய் மஜஸ்தாய்சனன் சபா, அதாவது ரகுன்மாய் மஜஸ்தாய்சனன் சபா அப்படிங்கிற பாசிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை வந்து ஏற்படுத்தினார். ஓகேவா, அது வந்து என்ன சொன்னா ராஸ்டர் கோப்டர், அதாவது உண்மை விளம்பி என்பதை வந்து அதன் தாரக மந்திரமாக கொண்டு வந்தது. சரியா, அந்த அமைப்பு வந்து ராஸ்டர் கோப்டர், அதாவது உண்மை விளங்கி அப்படிங்கிற இதை வந்து தாரக மந்திரமாக கொண்டு வந்தது. ஓகேவா, திரும்ப அது வந்து ஃபெரம்ஜி மல்பாரி என்பவர் வந்து குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார். சில குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று யார் வந்து இயக்கம் நடத்தினார்னா ஃபெஹ்ராம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் வந்து இயக்கம் நடத்தினார். சில இச்சமூகம் ஃபெரோஷா மெத்தா, தின்சா வான்ஷா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கி. சில இந்த அமைப்பு தான் வந்து எல்லாம் உருவாக்குனுச்சுன்னா அதாவது இந்த பார்சி சமூகம் தான் வந்து என்ன பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், இந்த மேலே பார்த்தோம்னா அந்த ரகுமானி மஸ்தேனியம் சபா அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல, அது வந்து என்னென்னா அதுதான் வந்து யாரெல்லாம் உருவாக்குனுச்சுன்னா ஃபெர்ஷா மெக்தா, தின்சா வாட்சா அப்படிங்கிற வந்து முக்கிய தலைவர்களை சிறந்த தலைவர்களை வந்து உருவாக்கிச்சு. அவர் தொடக்க கால காங்கிரஸில் முக்கிய பங்கு ஆற்றினுச்சு. இவங்களாம் வந்து தொடக்க கால காங்கிரஸில் வந்து ரொம்ப முக்கியமான தலைவராக வந்து சிறந்து விளங்கினார். ஓகேவா, திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம். சீக்கிய சீர்திருத்த இயக்கம் வந்து நிரங்காரிகள் நாம்தாரிகள் அப்படிங்கிற 2 இதாக வந்து இருந்தது. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. ஓகேவா, நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால் தாஸ், அதாவது நிரங்காரி இயக்கத்தோட நிறுவனர் வந்து யாருன்னா பாபா தயால் தாஸ். ஓகேவா, நிரங்காரினா என்ன, உருவமற்ற அப்படிங்கிற மாதிரி உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தினா. சரி, இவங்க வந்து என்னென்னா இந்த நிரங்காரிக்கு அர்த்தம் என்னென்னா உருவமற்ற அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரி, அதாவது உருவமற்ற வந்து இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்துறாங்க. சரி, இது வந்து யாருன்னா பாபா தயால் தாஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நிரங்காரி இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சது. சரியா, சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநாதனின் தலைமையையும் அதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன இவருடைய போதனைகள் சாரமாக விளங்கின. சரி, அதாவது இவங்க வந்து என்னென்னா இந்த சிலை வழிபாட்டோட தொடர்புடைய சடங்குகள் இதெல்லாம் வந்து மறுக்க வேணும் அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப ஆதி அதிகாரம், அதாவது குருநாதனின் தலைமையையும் ஆதி கிரந்த
ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன இவரோட போதனை. ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன வந்து இவரோட போதனைகள். ஓகேவா. சாரகமாக விளங்கின. ஓகேவா. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் வந்து கைவிடும்படி வந்து வலியுறுத்தினார். சரியா. மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் வந்து கைவிடும்படி வந்து வலியுறுத்தினாங்க. ஓகேவா. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நாமதாரி இயக்கம் வந்து சீக்கியரிடையே வந்து நடைபெற்ற மற்றொரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும். சரியா. நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை, அதாவது கிர்பான் வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. சரி. அதாவது இந்த அடையாளங்களை கிர்பான் வாளை தவிர அணிய வலியுறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்கள் லத்தியை வைத்து கொள்ளும்படி வந்து ராம்சிங் கூறினார். சரி. அதாவது இவங்க வந்து என்னென்னா, இந்த சீக்கியர்கள் வந்து அணிவாங்களோ அவங்களோட உடை கட்டுப்பாடு, அந்த உடை கட்டுப்பாடு, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து என்னென்னா, அவங்க வந்து என்னென்னா வாளுக்கு பதிலாக வந்து அதாவது கிர்பான்னு சொல்கிற வாளுக்கு பதிலாக வந்து அவங்க எதை யூஸ் பண்ணிக்கலாமா, லத்தியை கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யாருன்னு அதோட நிறுவனர் வந்து ராம்சிங் வந்து வலியுறுத்தினார். இவ்விக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கூறியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையை குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. சரியா. இந்த இயக்கம் வந்து என்னென்னா, விதவை மறுமணத்தை ஆதரித்தது, வரதட்சணை முறைமையை வந்து குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. சரியா. வரதட்சணை குழந்தை திருமணம் இதெல்லாம் வந்து தடை பண்ணாங்க. ஓகேவா. திரும்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய சார்பு நிறுவனங்களும் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சரி. ஆரிய சமாஜமும் திரும்ப கிறிஸ்தவ சமயப்பரப்பு குழுக்களோட இது வந்து வளர்ந்துக்கிட்டு போகிற டைமில், அதாவது அவங்களோட நிறுவனங்கள் வந்து வளர்ந்து கொண்டு போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து சிங் சபான்னு ஒரு அமைப்பை வந்து எங்கன்னா அமிர்தசரஸில் வந்து நிறுவுறாங்க. சரியா. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக அமைந்தது. சரியா. சீக்கிய மதத்தோட புனிதத்தை வந்து மீட்டெடுப்பதை வந்து அந்த சபாவினோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சரியா. ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கான கல்சா கல்லூரி கல்லூரி வந்து உருவாக்கப்பட்டது. சிங் சபாவே அகாடி இயக்கத்தின் முன்னோடி என்பதை அமைப்பாகும். சரியா. சிங் சபா தான் வந்து என்னென்னா அந்த அகாடி இயக்கத்தோட ஒரு முன்னோடி அமைப்பாக வந்து திகழ்ந்தது. ஓகேவா. திரும்ப அடுத்து வந்து நம்ம எக்ஸாம் எழுத ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா, தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தங்கள். சரி. இதில் வந்து 2 பேரை பார்ப்போம். ஒன்று ராமலிங்க அடிகள், இன்னொன்று வந்து அயோத்திதாசர். சரி. இவங்க 2 பேரை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் வந்து அவரோட வாழ்ந்த காலம்னா 1823 1874 வரைக்கும் வந்து இவர் வந்து சிதம்பரத்திற்கு, அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். சரி. அவர் வந்து சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பம் வந்து சென்னையில் இருந்தது. ஓகே. சென்னையில் இருந்து அவருடைய சகோதரரின் இல்லத்திற்கு குடிபெயர்ந்தது. சரி. அதாவது அவரோட தந்தை இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட சகோதரர் இருக்காங்கல்ல, அவரது குடும்பம் வந்து சென்னையிலிருந்து அவருடைய சகோதரரின் இல்லத்திற்கு வந்து குடிபெயர்ந்தது. சரியா. அவர் தந்தையோட மரணத்துக்கு பின்னாடி திரும்ப முறையான கல்வி அவர் பெறாவிட்டாலும் அளப்பரிய புலமையும் பெற்றிருந்தார். சரியா. முறையான கல்வி அவருக்கு பெற்றுக்கொள்ளவிட்டாலும் அவருக்கு வந்து அளப்பரிய வந்து புலமை இருந்தது. ஓகேவா. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் மற்றும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து யாருன்னா அந்த வள்ளலார் வந்து முன்மொழிந்தார். சரியா. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். சரி. அப்படின்னு சொல்கிறார். அதாவது துயரப்படும் உயிரினங்களை பார்த்து வந்து இறக்கம் கொள்ளாதவங்களை வந்து எப்படி சொன்னால் கல்நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறார். சரியா. அவரோட ஞானம் வந்து எங்கன்னா மேகங்களில் வந்து மூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. எனும் கருத்தினை முன்வைத்தார். அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். சரி. அவரோட அன்பையும் இறக்கத்தையும் வந்து செடி கொடிகள் உட்பட எல்லாத்துலேயுமே வந்து அவரோட அன்பையும் இறக்கத்தையும் வந்து காமிச்சார். ஓகேவா. இதை வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜீவகர்ணியம் என்றார். சரி. அது வந்து அவருடைய ஒழுக்கம் காட்டுறாருல, அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஜீவகர்ணியம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னார். ஓகேவா. திரும்ப 1865 வந்து இவர் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவனார். சரி. 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிற அமைப்பை வந்து நிறுவினார். பின்னர் அது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் பெற்றது. சரியா. பெயர் மாற்றம் பெற்றது வந்து 1865 வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை வந்து நிறுவினார். பின்னர் அது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 1867 வந்து செய்யப்படுது. ஓகே. திரும்ப 1867 வந்து தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை வந்து கொடிய பஞ்சத்தை போக்கி கணக்கில் கொண்டு 1867 வந்து சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். சரி. அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவற்பா என்னும் தலைப்பில் வந்து துவக்கப்பட்டன. ஓகேவா. இவரை பற்றின ஒரு 3 பாயிண்ட் தான்ப்பா. அதாவது 1865 வந்து என்னென்னா இவர் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு வந்து ஒரு அமைப்பு வந்து நிறுவனார். சரியா. பின்னர் அது வந்து என்னென்னா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் பெற்றது. ஓகேவா. திரும்ப எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா
சாரி இதில் ஒரு சின்ன எரர் இருக்குது ஓகேவா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இது வந்து 1856 ஓகேவா, இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1856 தான் வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு வந்து ஒரு அமைப்பு வந்து நிறுவுவா சரியா. பின்னர் இது வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது வந்து எப்படின்னா 1865 சரியா. இது வந்து சின்ன எரர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 56 வந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம்னு சொல்லி ஒரு அமைப்பு நிறுவா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா புக்கில். திரும்ப வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்ங்கிறத வந்து சன்மார்க்க சத்திய சங்கம்ங்கிறது வந்து 1865 வந்து பேர் மாற்றம் செய்வார் சரியா. திரும்ப 1866 வந்து ஒரு பெரும், அதாவது எப்படி சொல்ல, கொடிய பஞ்சம் வந்து ஏற்படும். அதை வந்து ஈடு செய்வதற்காண்டி 1867 வந்து சாதி எல்லைகளை தாண்டி வந்து மக்களுக்கு அனைவருக்குமே உணவளிக்கணும்னு வந்து இவர் விரும்பினார் சரியா. அதனால் வடலூரில் வந்து இவர் வந்து என்னென்னா ஒரு இது சத்திய தர்மசாலையை வந்து நிறுவனார். வடலூரில் வந்து என்னென்னா சத்திய தர்மசாலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து நிறுவி பசியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து உணவு கொடுத்தார் ஓகேவா. திரும்ப இவரை பற்றின ஒரு பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தால் பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன். திரும்ப இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் வந்து கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாய் பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் சரி. அதாவது அந்த பஞ்சத்தினால வந்து மக்கள் வந்து இப்படிலாம் வந்து இருந்தாங்கன்னு சொல்லி வந்து இந்த பாக்ஸை கொடுத்துருக்காங்க சரியா. நாட்டு நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் வந்து ராமலிங்கரோட சாட்சி, அவர் தான் வந்து சாட்சி ஓகேவா. ஏன்னா பசியினால் வந்து இழுத்து போன மிகவும் சோர்வற்ற எல்லா மக்களையும் வந்து அவர் பார்க்காரு சரியா. அவங்க வந்து அவங்க வீட்டுக்கும் அதாவது அவங்க எதுவுமே இல்லாமல் வந்து வீட்டுக்கு சொல்கிறாங்க, அதையும் பார்த்து வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சரியா. என் இதயம் வந்து கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனை அடைபவர்களை எனக்கு முன்பாய் பார்க்கிறேன் சரியா. பசிங்கிற ஒரு கடுமையான நோயினால் வந்து எனக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வேதனை அடைய வந்து என் கண் முன்னாடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது சரியா. எனது இதயம் வந்து நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை வந்து நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஓகேவா. திரும்ப எடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாஸ் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அயோத்திதாசர். அயோத்திதாசரை பற்றி சொல்லணும்னா பண்டிதர் அயோத்திதாசர் இவர் வந்து 1845 1914 வரைக்கும் இவரோட வாழ்ந்த காலம். ஒரு தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் ஓகேவா. தீவிர தமிழறிஞரும் சித்த மருத்துவரும் ஓகேவா. இவர் ரெண்டுமே இருந்திருக்காரு. பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார். இவர் வந்து இத்தனை இருக்காது. அதாவது தமிழ் எழுத்தாளர், திரும்ப பத்திரிகையாளர், மருத்துவர், திரும்ப சமூக அரசியல் செயல்பாட்டாளர், இப்படி வந்து பல இதில் வந்து இருந்திருக்காரு. சென்னையில் பிறந்தவர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமைப்பட்டிருந்தார் சரியா. தமிழ், ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம் இந்த மொழிகள் எல்லாம் வந்து ரொம்ப புலமைப்பட்டிருந்தார் சரியா. சரளமாக பேசக்கூடியவர். திரும்ப சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற வந்து பாடுபட்டார் சரியா. சமூகத்தில் வந்து கொடிய பிடியில் சிக்கி தவித்த வந்து இந்த ஒடுக்கப்பட்டவர்களை வந்து விடுதலை, அதாவது அந்த கொடிய பிடியிலிருந்து விடுதலை பெற செய்வதற்காண்டி பாடுபட்டார் ஓகேவா. திரும்ப சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கம் தீண்டாமைக்கும் எதிராக கண்டன குரல் எழுப்பினார் சரியா. அதாவது சாதிய அமைப்புக்கும் தீண்டாமைக்கும் எதிராக வந்து கண்டன குரல் வந்து ரொம்ப எழுப்பினார். திரும்ப வந்து என்னென்னா கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதியவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு ஊந்து சக்தியாக இருந்தார் சரியா. கல்வி தான் வந்து எல்லாத்தையும் வந்து மீட்டெடுக்கும் அப்படின்னு வந்து இவர் வந்து நினைச்சாரு. அதனால் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி அதிக ஸ்கூல்ஸ் வந்து திறந்ததில் வந்து இவர் வந்து இவர் திறக்காட்டிலும் இவர் வந்து அந்த திறக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணமாக வந்து இவர் வந்து இருந்தார் ஓகேவா. ஒடுக்கப்பட்டவரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பதற்கு பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைனந்த சபா என்னும் அமைப்பை வந்து நிறுவினார். கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு போகணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்காண்டி வந்து அத்வைனந்த சபா அப்படிங்கிற வந்து ஒரு சபாவை வந்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். திரும்ப 1882 வந்து அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிட கழகம் என்னும் அமைப்பை வந்து நிறுவினார் சரியா. அயோத்திதாசரும் அவர் ஜான் ரத்தினம் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை வந்து நிறுவினார். மேலும் வந்து 1885 வந்து திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார் சரியா. அவங்க வந்து திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை வந்து இப்போனா 1882 நிறுவினாங்க. திரும்ப 1885 வந்து திராவிட பாண்டியன் அப்படிங்கிற வந்து ஒரு பத்திரிகையும் தொடங்குறாங்க சரி, இதழில் தொடங்குறாங்க. திரும்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை வந்து 1991 வந்து நிறுவிய அவர் அமைப்பின் முதல் மாநாட்டை வந்து எங்கன்னா நீலகிரியில் நடத்தினார் சரி. ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ ரீசனாக நடந்த எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. எங்கே நடத்தினாங்கன்னா நீலகிரியில் நடத்தினார் சரி. திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா அதாவது நீலகிரியில் நடந்துச்சு. இது வந்து எப்போ தொடங்கப்படுதுன்னா 1891 தொடங்கப்படுது ஓகேவா. திரும்ப வந்து
பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான H.S. ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 வந்து இலங்கை சென்ற அவர் அங்கே வந்து பௌத்தத்தை தழுவினார். சரி, அதாவது பிரம்மஞான சபைன்னு சொன்னோம்ல, அந்த தியோசபிசிக்கல் சொசைட்டி, அதை வந்து நிறுவன H.S. ஆல்காட் வந்து இவர்கிட்ட வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவரோட சேர்ந்து வந்து இவர் வந்து ஸ்ரீலங்கா போவார். ஓகேவா, ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே வந்து என்னென்னா பௌத்த மதத்தை வந்து தழுவினார். ஓகேவா, அதே ஆண்டில் வந்து பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தையும் கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை வந்து சென்னையில் நிறுவனம். பௌத்தத்தை வந்து பரப்பணும், அதை வந்து பௌத்த விஷயங்களை வந்து கட்டமைக்கிறதுக்காண்டி வந்து சென்னையில் வந்து சாகிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை வந்து சென்னையில் வந்து ஏற்படுத்தினார். 1907 வந்து ஒரு பைசா தமிழன் என்னும் பெயரில் வந்து ஒரு வார பத்திரிகையை வந்து தொடங்கி வைத்தார். சரியா, அதை வந்து அவர் 1914 அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். சரி, அதை வந்து அவர் இறக்க தனியாக 1914 வரைக்கும் வந்து அவர் வந்து தொடர்ந்து அதை வந்து வெளியிட்டார். ஓகேவா, ஸோ இதெல்லாமே தான் இந்த லெசன் வந்து நம்ம பார்த்து ஓகே, ஓரளவு வந்து இந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கான புக் பேக்கை பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. ஓகே, இந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னா 1829. சரியா, தயானந்த சதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பேர் வந்து எதுனா ஆரிய சமாஜம். ஓகேவா, நம்ம யாருடைய பணியும் இயக்கமும் 1856 ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து வந்து வழிகூடியதுன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சரி, அவரோட இதுதான் பணி தான். திரும்ப ராஷ்டிரால் கோப்டர்னா யாருடைய முழக்கம்னா பார்சி இயக்கத்தோட முழக்கம். ஓகேவா, திரும்ப நாம்தாரி இயக்கத்தை வந்து தொடங்குனா பாபா ராம்சிங். சரியா, நாம் ராம்னு வச்சுக்கோங்க. ஓகே, பாபா தாரதாஸா பாபா ராம்சிங்னு குழப்பம்னா நாம் இங்கே ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, பாபா வந்துடும், இங்கேயும் பாபா வந்துடும். இது வந்து நாம் ராம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, திரும்ப விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து யாருன்னா மகாதேவ் கோவிந்த ராந்தே. ஓகேவா, திரும்ப சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார்? தயானந்த சரஸ்வதி. திரும்ப சமரச வேத சன்மார்க்க சங்கத்தின் நிறுவியர் வந்து ராமலிங்க அடிகள். ஓகேவா, ராமலிங்க அடிகள். திரும்ப பூனே சர்ஜனிக் சபா வந்து நிறுவியவர் வந்து M.G. ரானடே. திரும்ப குலாங்காரி என்னுடைய எழுதினவர் வந்து யாருன்னா குலாம்காரினுடைய எழுதியவர் வந்து யாருன்னா ஜோதிபா பூலே. ஓகேவா, ஜோதிபா பூலே. திரும்ப ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டதுன்னா விவேகானந்தரால் நிறுவப்பட்டது. திரும்ப டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும்னா சிங் சபா. திரும்ப ஒரு பைசா தமிழ் பத்திரிகையை துவங்கியவர் வந்து அயோத்தி தாச பண்டிதர். ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து போதித்தார். ஓகே, அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் வந்து இது பண்ணார். அவர் உருவ வழிபாட்டை ஆதரிக்கவில்லை. திரும்ப சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றறிகளை வெளியிட்டார். சரியா, அப்போ வந்து இதில் வந்து அதுவும் தப்பு. ஓகேவா, அப்போ வந்து இதில் வந்து என்னன்னா ஒன்று மட்டும்தான் சரி. ஓகேவா, மற்ற எல்லாமே ரெண்டு விதம். இது வந்து சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சீர்கேடு ஆதரித்து தான் வந்து வந்து வெளியிட்டார். சரியா, சமூக தீமைகளை கண்டனம் செய்வது. சரியா, சமூக தீமைகளை வந்து யாராக இருந்தாலும் கண்டனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆதரித்தார். ஓகேவா, திரும்ப இருக்கிறது வந்து பிரார்த்தன சமாஜம் டாக்டர் அத்மரம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. ஓகே, இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணத்தையும் ஊக்குவித்தது. வெயிட் பண்ணுங்கள், இது வந்து பார்ப்போம். திரும்ப ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். ஓகேனா, இது வந்து பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். திரும்ப பிரார்த்தனா சமாஜம் பஞ்சாபை பிரபலமாக உள்ளது, அதுவும் தப்பு. ஓகேவா, அப்போ வந்து என்னென்னா இதில் வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு வந்து பிரார்த்தனா சமாஜம் வந்து டாக்டர் அத்மரம் பாண்டுரங்கால நிறுவப்பட்டது. ஓகே, அப்போ ஒன்று கரெக்டு. திரும்ப 3 தப்புங்கிறதுனால வந்து இது வராது கண்டிப்பாக. திரும்ப இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. ஓகே, இது கரெக்டு தான். 1 and 2. திரும்ப அடுத்து வந்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரின் போது நிவாரணம் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளை செயலாக்கத்துடன் ஈடுபட்டது. ஓகே, இது கரெக்டு. பேரின்ப நிலை என்னும் எய்தும் பழக்கங்களின் மூலம் அண்மை ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். ஓகே, ராமகிருஷ்ண மிஷனை வந்து ஏற்படுத்தினார். அப்போ வந்து
3 தப்பு ஓகேவா. அப்போ வந்து இது வராது, இது வராது. அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கரெக்டு. திரும்ப பேரின்ப எய்தும் பழக்கத்தின் மூலம் அண்மை ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணன் வந்து வலியுறுத்தினான்னா அப்போ அதுவும் கரெக்டு தான். ஓகே, 1 2 வந்து கரெக்டு ஓகேவா. ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் ஒன்று இருக்கா? 2 மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம். ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் சேர்ந்தார். காரணம், ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஓகே, கூட்டு காரணம் சரி, கூட்டு காரணம் பொருத்தமானதாக உள்ளது ஓகேவா. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா 1 பைசா தமிழன்னா அது வந்து யார் எழுதினாங்கன்னா 1 பைசா தமிழங்கிறது வந்து ஒரு பத்திரிகை ஓகேவா. திருவருட்பானா ஜீவகர்ணிய பாடல்கள். திரும்ப பாபா தயல்தாஸ்னா இளங்காரி இயக்கம். திரும்ப ஈஸ்வர்சந்திர வித்யாசாகர்னா விதவை மன சட்டம். திரும்ப தேவேந்திரநாத்னா அதிபிரம்ம சமாஜம் ஓகேவா. இது வந்து இந்த மேட்ச் மார்க் பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட நம்ம இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசன் எக்ஸாம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது 1 டைம் வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் வாய்க்குள்ளே போயிடும் ஓகேவா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இதை தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து வரும் ஓகேவா. இதில் தான் வேர்டிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் முஸ்லீம் பேர்கள் சீக்கிய பேர்கள்னால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா. தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.